வணக்கம் and welcome back to J Story Box. இன்னைக்கு நாம கேட்க போற கதை சர்பபலி. இது மர்மம் நிறைந்த த்ரில்லர் வகை நாவல். கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் சொல்ற கதைகள் எல்லாம் உங்கள் காதுகளுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நாம கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 1. சர்ப்பங்களில் கோடாரி நாகம் என்பது ஒரு வகை. மரத்தை வெட்டும் கோடாரி போல் அத்தனை வேகமாக மனிதர்களை கொத்தும் இது. 12 அடி வரை நீளமுள்ளது. சராசரியாக 100 வயது வரை வாழக்கூடியது. இதன் பிற்பகுதி காலத்தில் இதன் நீளம் மிக சுருங்கி 4 அடி ஆகிவிடும். கண் பார்வையும் மிக மங்கி போய்விடும். இவ்வேளையில் இதை யாராவது தாக்கினாலோ மிதித்தாலோ அவர்களை வாசனையாலே கண்டறிந்து வந்து தாக்கும் வல்லமை உடையது இது. நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்ட். தகர செவ்வகமான அழுக்கு பஸ்ஸிலிருந்து உதிர்கிறான் சேகர். இதமான கிளைமேட், கரிப்பூசிய வானம், பதுங்கிவிட்ட சூரியன். பக்கத்து மலைநாடான கேரளத்தின் ஈரக்காற்று வீசும் வித்தியாசமான சூழ்நிலை என்றாலும் எல்லா பஸ் ஸ்டாண்டையும் போலத்தான் இருக்கிறது நாகர்கோவிலும். பஸ்கள் நிற்க இடமில்லாத நெருக்கடி, ஆங்காங்கே குண்டு குழிகள், ஊளை ஆரஞ்சு பழத்தை விற்க அலைமோத வியாபார கூட்டம், சாமி என்கிற பிச்சைக்கார குறுக்கீடுகள். தாண்டி நடக்க தொடங்குகிறான். ஆட்டோக்காரர்கள் அள்ளிக்கொள்ள பார்க்கிறார்கள். சார், எங்க போகணும்? ஏற்கிங்க என்று ஒட்டி ஒட்டி துரத்துக்கிறார்கள். முதல்ல நல்ல ஹோட்டலுக்கு போகணும். ஏறுங்க, வசந்த பவன் போவோம். சூப்பர் ஹோட்டல் என்கிறான் ஒரு ஆட்டோக்காரன் கன்னியாகுமரி தமிழில். வசந்த பவன் சுமாராக இருக்கிறது. ரிசப்ஷனில் கேரள பெண்குட்டி மாராப்பு முந்தி விலகுவது பற்றி கவலையே இன்றி ரிஜிஸ்டரில் சேகர் பற்றி தகவல்களை சேகரிக்க தொடங்குகிறாள். பேர் சேகர். இன்ஷியல் KAV சேகர். கமிங் ஃப்ரம் சென்னை. அட்ரஸ் மார்க்கெட் ஸ்ட்ரீட், மந்தவெளி, சென்னை 28. அட்வான்ஸ் ப்ளீஸ். அவன் உடனே ஒரு ஹோல்டான் பேக்கிலிருந்து ஒரு 100 ரூபாய் கட்டை அனாயாசமாக எடுத்து அதிலிருந்து ஒரு 1000 பீத்து தருகிறான். பித்தளைப்பட்டி மாட்டிய சாவிக்கொத்தை கைப்படும்படி எடுத்து தருகிறாள் அவள். கூடவே கொஞ்சம் தொழில் சிரிப்பும் சிரிக்கிறாள் அந்த பெண். அறைக்குள் நுழைந்து முதல் காரியமாக படுக்கையில் விழுகிறான். பக்கமாக ஹோல்டான் பேக். சிறிது நேர ஆசுவாசிப்புக்கு பிறகு பேக்கை திறக்கிறான். டைரி ஒன்று தட்டுப்படுகிறது. எடுத்து விரிக்கிறான். உள்ளே ஒரு பக்கத்தில் புகைப்படம் ஒன்றில் சந்தியா. அவன் கண்கள் கலங்க ஆரம்பிக்கின்றன. அலங்கார பதுமையாட்டம் அமர்ந்திருந்தாள் சந்தியா. பட்டும் தங்கமும் மேனி முழுக்க வேயப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 100 பவுனாவது தேரும். ஒட்டியானம் எல்லாம் இப்பொழுது யாரும் போடுவதில்லை. இருந்தாலும் நாகர்கோவில் நல்லமணி பிள்ளை குடும்பம் பழம்பெருமைகளையும் மாறாத ஐதீகங்களை உடையது. பிள்ளையின் தாத்தா காந்தி நேருவோடு பழகிய தேசியவாதி. தாத்தாவின் தாத்தா திருவிதாங்கூர் சமஸ்தானத்து கணக்காயர். மன்னர் சுவாதி திருநாளோடு இணங்கி பழகியவர். நாகர்கோவிலுக்கு எந்த பெரிய மனிதர் வந்தாலும் பிள்ளை வீட்டில்தான் விருந்து. விருந்தென்றால் வெறுமனே இலை போட்டு போடும் கூட்டுக்கறி விருந்தல்ல. காதுக்கு கண்ணுக்கு என்றெல்லாம் கூடவே விருந்தும் சேர்ந்தால்தான் அது விருந்து. ஒரு மனிதருக்கு எங்காவது 2 இலை போட்டு விருந்து படைத்திருக்கிறீர்களா? நல்லமணி பிள்ளை வீட்டில் பார்க்கலாம். பிள்ளை சைவமாக இருந்தாலும் ஒரு இலை முழுக்க வஜ்ரம், கெண்டை, ஐரை, நண்டு, கோழி என்று நெய்யில் பொரிக்கப்பட்ட கவுச்சிகள். மறு இலையில் 16 வகை காய்கறிகளோடு பாசுமதி அரிசி சாதமும் பருப்பும் நெய்யும் பாரபட்சமில்லாத விருந்தோம்பல். சாப்பிடுபவர் திணறித்திர வேண்டும். நாகர்கோவிலிருந்து கன்னியாகுமரி போகும் பாதையில் 10,000 தென்னை விளைந்த தோப்பிலிருந்து குமரிக்கடலில் 50 மீன்பிடி ஸ்டீம்பர் வரை விலைக்கு சொந்தம். போதாததற்கு திருவனந்தபுரம் காணி மடத்திற்கெல்லாம் பஸ்கள். ஊருக்கு நடுவில் பெரிய 3 ஸ்டார் ஹோட்டல் என்று அள்ள முடியாத செல்வம். அன்னாரின் மகளுக்கு இன்று நிச்சயதார்த்தம். அதற்குத்தான் அத்தனை அலங்காரம். எல்லாம் தடபடலாக இருந்தாலும் சந்தியா மட்டும் இறுக்கமாக உறைந்து போய் கிடக்கிறாள். கண்விழிகளில் துக்கம் புரண்டு புரண்டு படுப்பது நன்றாக தெரிகிறது. மாப்பிள்ளை வீட்டாளுக வந்துட்டாங்க. கலகலப்பா மூஞ்சிய வச்சுட்டு இப்படி இருந்தா வித்தியாசமா நினைப்பாக. அவளது அத்தை வந்து காதை கடிக்கிறாள். முடியலத்த. முடியணும். அத்தை அழுத்தம் கொடுத்து பேசிவிட்டு திரும்புகிறாள். வீடு கொள்ளாத உறவு கூட்டம். பனாரசும் பட்டும் முரசி சப்தமிட்டு கொண்டு நடக்க குஞ்சு குழுவான்கள் ஓடி விளையாடி பிடித்திரிய நடுவில் சந்தியா உள்ள அறையின் தொலைபேசி சினுங்குகிறது. நெடுநேரம் வெறுத்து பார்த்துவிட்டு அரைமனதாக்க போய் எடுக்கிறாள். ஹலோ சந்தியா. எஸ், நான் சேகர் பேசுறேன். சேகர். அவளிடம் மின்னலாய் மாற்றம், உற்சாக கொப்பளிப்பு. சேகர், வந்துட்டீங்களா? எங்கிருந்து பேசுறீங்க? எப்போ வந்தீங்க? நல்லா இருக்கீங்களா?
குரல் தந்தியடிக்கிறது. வெள்ளமாக பாய துடிக்கிறாள். வராம இருப்பேனா? உனக்காக சந்திரனை பிடிச்சு உருட்டி விளையாடுவானே இந்த சேகர். ரொம்ப சந்தோஷம் சேகர், சீக்கிரம் வாங்க. நிச்சயதார்த்த ஏற்பாடெல்லாம் தடபுடலாம் நடந்துட்டு இருக்கு. இன்னும் அரை மணி நேரம் தான் இருக்கு. பையன் வீட்டில் எல்லோரும் வந்துட்டாங்க. யார் வந்தா என்ன சந்தியா? நீ எனக்கு தான், நான் உனக்கு தான். டயலாக் அப்புறம் சீக்கிரம் வாங்க. வரேன், வந்துகிட்டே இருக்கேன். நான் மட்டுமல்ல, கூட போலீஸும் வரும். இச்சி இச்சி என்று போனிலேயே முத்தம் பதிக்கிறாள். மிக நெகிழ்ந்து போய் ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுகிறாள். அப்பாடா! அப்படியே கட்டில் மேல் மல்லாக்க விழுந்தவள் தலைக்கு நேர்மேலே தொங்கிப்படி கிடக்கும் சீலிங் ஃபேனை பார்த்து அப்படியே கண்களை அகற்றி விரிக்கிறாள். அதன் பிளேடில் தன் நீண்ட உடலை வளைத்து கட்டிக்கொண்டு படம் வெறுத்தபடி அவளையே பார்த்து கொண்டிருந்தது ஒரு கோடாரி நாகம். அத்தியாயம் 2. நாகங்களில் வாசனாதி நாகம் என்று ஒரு ஜாதி. இதன் வால் நுனி மட்டும் வெளுப்பாக இருக்கும். மிக ஒல்லியான உடல்வாகும். நடுத்தர வளர்ச்சியும் உடையது. தாழம்புதர்களில் வசிக்க இதற்கு மிக பிடிக்கும். இது தீண்டினால் மரணம் 10வது நொடியே நிச்சயம். நாகத்தாளி வேருக்கு இது மிக கட்டுப்பட்டது. அந்த வேரை அரைத்து கைகளில் பூசிக்கொண்டு தாழம்புதர்களில் கைவிட்டு இதை பிடிப்பார்கள் காலர்கள். இதற்கு ஞாபக சக்தி மிக அதிகம். செருமியப்படி நிற்கும் ஆட்டோவிலிருந்து இறங்குகிறான் சேகர். கூடவே விரைப்பாய் சஃபாரி சூட்டில் ஒருவர். இதாங்க நல்லமணி ஐயா மாளிகை என்று ஆட்டோ டிரைவர் கை காட்ட, மாளிகை என்று அவன் கை காட்டிய திக்கில் ஏகத்துக்கும் கூட்டம். ஆம்புலன்ஸ் வேற பரபரப்பாக இருந்தது. என்ன சேகர், நிச்சயதார்த்தம்னு சொன்ன, ஆம்புலன்ஸ் எல்லாம் நிக்குது? தெரியலையே, வாங்க போய் பார்ப்போம். முன் நடக்கும்பொழுதே ஆம்புலன்ஸ் சீறி கிளம்பி அவர்களை கடக்கிறது. பின்னால் அணிவகுக்கின்றன கார்கள். என்னங்க, என்ன ஆச்சு? முதலாளி மாவளை பாம்பு கடிச்சிருச்சு. பாம்பா? ஆமாங்க, ரொம்ப சீரியஸா இருக்கிறதால ஆஸ்பத்திரிக்கு தூக்கிக்கிட்டு போறாங்க. சேகர் அப்படியே தலைமேல் கை வைக்கிறான். சில வினாடிகள் தடுமாறி அலைகழிக்கப்பட்டு எந்த ஆஸ்பத்திரிக்கு என்று கேட்கிறான். இந்த மாதிரி கேஸ் எல்லாம் எங்க போகும்? முதல்ல ஜிஹெச்சுக்கு தான். முதலாளிய அப்பவே சொன்னேன், அந்த பாம்பை அடிக்காதீங்கன்னு. கேட்கல. இப்ப என்னடானா வஞ்ச வச்சு துரத்தி அடிக்குது. சுற்றி நிற்பவர்களின் முணுமுணுப்பில் அப்படியும் இப்படியுமாக சில தகவல்கள். அதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்க எங்கிருக்கிறது நேரம்? சந்தியா, என் உயிரே, என்னை விட்டுவிட்டு போய்விடாதே. இதோ வந்துவிட்டேன். ஆட்டோ? சேகர் அந்த சஃபாரி சூட் மனிதருடன் தாவி ஏறி பின்தொடர தொடங்குகிறான். அந்த மாளிகை போன்ற வீட்டுக்குள் ஆளாளுக்கு தடியுடன் தெரிந்து கொண்டிருந்தார்கள். கல்யாண கோலாகலம் தொலைந்து போய் ஒரே கர்ண கடூரம். அதோ அங்கதான், அந்த பக்கம்தான் போச்சு. 10 அடி நீளம், கோதுமையா உடம்புல காய்ப்பு. நான் பார்த்தேன். விட்டா ஆபத்து, விடாதீங்க. கார்வார் விநாயகம் பிள்ளை தலைமையில் முண்டாசு கட்டிய ஒரு கூட்டம் மாளிகையின் சந்து பொந்துக்களை கூட விடாமல் தேடி அலைந்து கொண்டிருக்க, அனைத்தையும் பார்த்தபடி அமர்ந்திருந்தாள் வீல் சேரில் ஒரு பெண்மணி. அவள் கண்ணில் டன் கணக்கில் கலக்கம். பெரியம்மா, நீங்க கொஞ்சம் காலை தூக்கி வச்சுக்க முடியுமா? ஒருவன் அந்த பெண்மணியிடம் வந்து கேட்கிறான். எதுக்குப்பா? நாலாபுறமும் தேட ஆரம்பிச்சிட்டோம். ஒளிஞ்சிருக்கிற அது எப்படியும் இந்த பக்கம்தான் வந்தாகணும். அப்படி வரும்பொழுது காலில் கீழே கொத்திட்டா? தலையில் அப்படி எழுதியிருந்தா அப்படியே நடக்கட்டும். நீ கவலைப்படாதப்பா. அந்த பெண்மணியின் பேச்சில் விரக்தி வடிகிறது. அவனுக்கு ஏன் பேசினோம் என்று இருந்தது. இதற்குள் அந்த பாம்பை பார்த்து விடுகிறது ஒரு கூட்டம். அதோ அரிசி மூட்டை பின்னால. போ, டேய் சுத்தி நில்லுங்கடா. சங்கரா, அந்த மூட்டையை அப்படியே இழு. சீக்கிரம். அதன்படியே சங்கரன் என்பவன் ஸ்டோர் ரூமான அந்த அறையில் சுவரோர்த்து மூட்டையை சரிய வைக்க, ஓரமாய் சுருட்டி வைத்த கயிறாட்டம் அந்த பாம்பு சுருண்ட நிலையில் தலைபாகத்தை மட்டும் ஒரு ஜான் உயரத்திற்கு மேல் தூக்கி வைத்துக்கொண்டு நாலாபுரமும் பார்க்கிறது. சின்ன கண்ணில் அசாத்திய மினுமினுப்பு. இரட்டை நாக்கு சீற்றத்தில் வக்ரமான சப்தம் கொடூரமாக கேட்கிறது. சுற்றி நிற்பவர்கள் சற்று மிரண்டு போக ஒருவன் கழியை அதன் மேல் இஷ்டத்துக்கு சுழற்றுகிறான். அவனை தொடர்ந்து மற்றவர்களும். சில நிமிடங்களுக்கு பின் உயிரை விட்டுவிட்டு அதன் நீண்ட தோல் சட்டியை ஒரு கழியில் ஏந்தி பிடித்தபடி அவர்கள் கிளம்புகின்றனர். அந்த பெண்மணி பார்த்து கொண்டே இருக்கிறாள். அவள் கண்களில் ஏகமாய் கலக்கம். கூடவே அந்த செத்த பாம்பை பார்க்கவும் மயக்கமும் கவ்வத் தொடங்கியது. அத்தியாயம் 3. ஐங்கோலக்கரு என்று ஒன்று உண்டு. அதை தாமரை இலையில் வைத்து உடன் வெள்ளை எலியை ஆணியில் அரைந்து நாகபோத மந்திரத்தை 1000 முறை சொல்ல அந்த எலியை விழுங்கவும் ஐங்கோலக்கருவை விழுங்கவும்
நிச்சயம் கார்கோடன் என்னும் வகையை சேர்ந்த நாகமரம். இதை காலர்கள் பிடித்து உசுப்பேற்றி காரியம் சாதிப்பார்கள். இதை விடியற் காலம் பார்க்க நேர்பவர்கள் ஐஸ்வர்யமும், அஸ்தமனத்தில் பார்ப்பவர்கள் தரித்திரமும் அடைவர். நல்ல வேளை, சந்தியா பிழைத்து விட்டாள். நிம்மதி பெருமூச்சு விடுகிறார் நல்லமணி பிள்ளை. ஆஸ்பத்திரிக்கு வெளியே அவருக்கு தெம்பும் திடமும் தர கலெக்டர் முதல் தாசில்தார் வரை வந்திருக்கின்றனர். அந்த பாம்பை அடிச்சிட்டாங்களா? அடிச்சிட்டாங்க. மாளிகையை சுத்தி செடி கொடின்னு அடர்வா தோட்டம் இருக்கா என்ன? இருக்கு, ஆனா அடர்வா இல்ல. சுத்தபத்தமா தான் வச்சிருக்கோம். கழுதை எப்படியோ உள்ளுக்குள்ள நுழைஞ்சிருக்கு. போகட்டும், இனி எச்சரிக்காய் இரும் பிள்ளைவாள். நாங்க கிளம்புறோம். கல்யாண பையனின் அப்பா ரங்கநாதன் பிள்ளை நழுவ பார்க்கிறார். கிளம்புறீங்களா? ஆமாம், ஊருக்கு போய் நான் விவரமா கடிதம் போடுறேன். ஐயோ, எதுக்கு? சந்தியா நாளைக்கே வீட்டுக்கு போகலாம்னு சொல்லிட்டாங்க. நாளை விட்டு நாளை மறுநாள் கூட நல்ல நாள் தான். நிச்சயத்தை அப்போ முடிச்சுக்கலாம். பரவாயில்ல, இருக்கட்டும். என்ன சொல்றீங்க ரங்கநாதம்? நல்ல காரியத்தை தள்ளி போட வேண்டாம்னு பார்க்கிறேன். வாஸ்தவம்தான். ஆனாலும் சர்வதோஷம் இருக்கிற ஒரு பெண்ணுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சும் எப்படி மாப்பிள்ளையை தர்றதுன்னு. என்னது, சர்வதோஷமா? என் மகளுக்கா? யார் சொன்னது? இப்படியானாலே சர்வதோஷம் இருக்க தானே அர்த்தம் நல்லமணி. அதோட உங்க குடும்பத்துல கூட இதுக்கு முந்தி 3 பேர் வர பாம்பு கடிச்சு செத்திருக்காங்களாம்ல. நல்லமணி அதை கேட்டு திரிக்கிற. அவர் நழுவ தைரியமாக உள்ளே பிரவேசிக்கிறான் சேகர். நல்லமணியை தாண்டி நடந்து இன்டென்சிவ் கேரில் இருக்கும் சந்தியாவை பார்க்க முடிகிறான். கூடவே அந்த சஃபாரி சூட் மனிதர். யார் நீங்க? சந்தியாவை பார்க்கணும். கொஞ்சம் டைம் ஆகும். இல்லை, நான் உடனே பார்க்கணும். சேகர் வந்திருக்கேன்னு சொல்லுங்க. அவளே என்னை முதல்ல உள்ள வர சொல்வா. யாரா இருந்தாலும் 1 hour ஆகும். அவங்களுக்கு எனிமா அண்ட் ஸ்டமக் வாஷ் பண்ணதுல மயக்கமா இருக்காங்க. ப்ளீஸ் வெயிட். நர்ஸின் பதில் சேகரை கவலைப்படுத்தும் பொழுது நல்லமணி பிள்ளை அவன் அருகே வருகிறார். அவர் வரவும் அவனிடமும் சற்று விரைப்பு. நீதான் சேகரா? ஆமாம். சந்தியாவோட காலேஜில். ஆமாம், ஒன்னா படித்தவன். சரி, அப்புறமா என்னை வந்து பாரு. அப்புறமானா? அவர் அவனை ஒரு தினசாக பார்த்துவிட்டு சாயந்தரமா என்கிறார். அவன் முகத்தில் சற்று மலர்ச்சி. அவர் பார்வை கூட நிற்கும் சஃபாரி மனிதர் பக்கமும் திரும்புகிறது. நீங்க கிரைம் பிரான்ச் ராஜதுரை இல்ல? ஆமாம், உங்களுக்கு எப்படி? உங்க டிபார்ட்மெண்ட்டே எனக்கு அத்துப்படி மிஸ்டர் ராஜதுரை. ஆமா, இதென்ன இவனோட வந்திருக்கீங்க? நிச்சயதார்த்தத்தை நிறுத்தவா? நல்லமணி மிக துல்லியமாக விஷயத்தை கூறிவிட்டு நறுக்க ராஜதுரை என்னும் அந்த சஃபாரி மனிதரிடம் ஏராளமாய் தடுமாற்றம். எனக்கு எல்லாம் தெரியும் ஐயா. உங்களை பார்க்கறதுக்கு முந்தி வரை அந்த பாம்பு மேல நான் பயங்கர கோபத்தில் இருந்தேன். ஆனா இப்ப சந்தோஷப்படுறேன். நல்ல வேலை, நிச்சயதார்த்தம் அதனால நின்னுது. உங்களால நின்று இருந்தா என் மானமெல்லாம் போயிருக்கும். இதோ பாருங்க பிள்ளை, இவர் ஒன்றும் சாதாரணமானவர் இல்லை. இவங்க அப்பா மிலிட்டரியில பெரிய அதிகாரி, இவரும் என்ஜினியர். ஆஸ்தி பாஸ்தி உங்க அளவு இல்லைனாலும் ஓரளவு உள்ளவர் தான். உங்க பொண்ணை மனப்பூர்வமா விரும்புறாரு. உங்க பொண்ணும் விரும்புது. பேசாம கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க. ஏன் சினிமா அப்பா மாதிரி வட்டு கௌரவம் பாக்குறீங்க? ராஜதுரையின் பேச்சு நல்லமணியின் நரைத்த மீசை முடியில் துடிப்பை பரப்புகிறது. இருந்தும் அடக்கிக் கொள்கிறார். அதுக்கு தான் சாயந்தரம் வர சொன்னேன் என்றவராக அங்கிருந்து நகர்கிறார். ராஜதுரை மகிழ்ச்சியோடு சேகரை பார்க்க அவன் நிஜமாக அப்பொழுதுதான் சிரிக்க முயல்கிறான். அத்தியாயம் 4. களை எழுந்து விட்டது வீடு. கலகலப்பான வேலைக்காரர்கள் கூட துக்கம் அனுசரிப்பது போல் திரிகின்றனர். வீல் சேரில் அந்த பெண்மணி அழகமே நாச்சி என்கிற புண்ணியா வசன பெயரோடு உள்ளே நுழைகிறார் நல்லமணி பிள்ளை. நில்லுவே. நாச்சி நிறுத்துகிறாள். என்ன பேத்தி, சொகமாயிட்டா? இனி பேடி இல்லை. நல்லா விளங்கி நாளைக்கு நம்ம மனைக்கு வந்துடுவா. நாகம்மா தாயே, எல்லாம் உன் கருணை. நாச்சியாரம்மா கண்களை மூடி பிரார்த்திக்க அவர் முறைக்கிறார். முறைக்காம இனியாச்சு நான் சொல்றத கேளு. என்னத்த? இழவெடுத்த பூஜை ஏதாச்சும் செய்யணுமாக்கும். ஆமாம், சர்பபலி பூஜை. எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு தெரியும்ல. ஒருத்தருக்கு 3 பேர் செத்து வச்சப்பதான் நம்பிக்கை வரல. இப்ப வீடு பூந்து உன் மகளை ஒரு பாம்பு கடிக்க பார்த்துமா நம்பிக்கை வரல? வீட்டை சுத்தி தோட்டம் இருந்தா பாம்பு வரும், தேல் வரும். இதெல்லாம் சகஜம். அதுக்காக உடனே பயந்து பூஜை பொங்கல்னு போயிட்டா எல்லாம் சரியாயிடுமா? அப்பால பாம்பு தேல் வராதாக்கும். வராது, நிச்சயம் வராது. இந்த பக்கத்துல நம்ம மாளிகை மட்டும்தானா இருக்கு? எத்தனையோ விடுங்க. அதுல எத்தனை வீட்டுக்குள்ள பாம்பு வந்திருக்கு கேட்டு பாத்தியா? அதுக்கு என்ன இப்போ? தோஷமுள்ள வீடு இதுதான்.
தோஷத்தை உருவாக்கணும் நீதான். அதனால தான் இங்கேயே அது வருது. ஒழுங்கா பல பூஜை போட்டு சாந்தி பரிகாரம் செய்திரு நல்லமணி. சந்தியா உனக்கு ஒரே பொண்ணு, அவ சந்தோஷமா வாழணும். இல்லாட்டி ஒரு பையன் அவளை கட்டிக்க வரமாட்டான். யார் சொன்னது? ஒரு மாப்பிள்ளை ஓடிட்டு அதே நேரம் இன்னொரு மாப்பிள்ளை வந்துட்டான், தெரிஞ்சுக்க. யார சொல்ற நீ? சந்தியா சென்னை பட்டணத்துல ஒரு பையனை விரும்பினதா சொன்னாலே. அவனை தான் நினைச்சே பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டியே. அது அப்போ. ஆனா இப்ப மனசை மாத்திக்கிட்டேன். பையனும் பார்க்க நல்ல ராஜா மாதிரி இருக்கான். அவனை நீ எங்க பார்த்த? அதுவா இப்ப கேள்வி? கொஞ்ச நேரத்துல நீயும் பார்க்க போற. நல்லமணி பிள்ளை சொல்லும் பொழுதே வாசல்புறம் ஆட்டோ தேங்க அதிலிருந்து இறங்கி உள் நுழைகிறான் சேகர். வேலைக்கார பட்டாலும் ஒரு தினசாக பார்க்கிறது அவனை. விநாயகம் பிள்ளை கல்லா மேஜை பாகத்திலிருந்து எழுந்து, அப்பு யாரு என்கிறார் சற்றே ராகமாக. நான் சேகர், நல்லமணி சாரை பார்க்க வந்திருக்கேன். விநாயகம், விடுவே, நம்ம புள்ளதான். தலையை நீவிக்கொண்டு பதிலோடு முன் வருகிறார் பிள்ளை. வணக்கம். புல்றவாப்பு. ஒரு தினசாக பார்த்து கொண்டு உள்பக்கம் திரும்பி மகா பெரிய தேக்கு நிலை வாசல் கொண்ட தெற்கு வராண்டா வெளி நோக்கி நடக்கிறார் பிள்ளை. அவனும் பின் தொடர்கிறான். வராண்டாவில் கேரள மலபார் தேக்கு நாற்காலிகள் வார்னிஷ் வாசம் கமகமக்க கிடக்கின்றன. ஒன்றில் பிள்ளை அமர, மற்றதில் சேகர் அமர்த்தப்படுகிறான். இப்படி கூப்பிட்டு உட்காத்தி வச்சு முறையா பேசுவனு எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க தானே? அவனிடம் கமரல், அவரிடமும் புதிய மரியாதை. உங்களை பத்தி நான் சரியா தெரிஞ்சுக்கல. என் மகன் யாரோ ஒரு அன்னக்காவடியை காதலிக்கிறதா நினைச்சுதான் மார்த்தாண்டன் ஜமீன்தார் ரங்கநாதன் குடும்பத்தோட பரிசம் போட போனேன். நல்ல வேலை, ஒரு நல்ல பாம்பு வந்து தடுத்துடுச்சு. இப்போ ஒன்றும் கெட்டு போயிடல. என் மகளை உங்களுக்கே தரேன். ஆனா ஒரு விண்ணப்பம். அவன் நிமிர்ந்து அவரை பார்க்கிறான். கல்யாணத்துக்கு பிறகு 2 பேரும் இந்தியாவிலேயே இருக்கக்கூடாது. சம்மதமா? அதிர்ச்சி முட்டுகிறார் பிள்ளை. புதுமையா இருக்கே உங்க வேண்டுகோள். எப்படி வேணா நினைச்சுக்குங்க. என் மாப்பிள்ள அமெரிக்காவில் பெரிய என்ஜினியர். மகளை கூட்டிக்கிட்டு போயிட்டாருன்னு நான் சொல்லணும். ஏன்னா நல்லமணி பிள்ளை குடும்பத்து அந்தஸ்து அந்த ரகம். எனக்கு ஆட்சேபம் இல்லை. ஆனா அமெரிக்காவுக்கோ இல்ல லண்டனுக்கோ போய் லைஃப் அமைச்சிக்கிறது சட்டுன்னு நடக்கிற காரியமா என்ன? நான் நடத்தி காட்டுறேன். என் பணம் நடத்தி காட்டும். சரியா? பிள்ளை தீர்க்கமாக கேட்க சேகரை சற்று தடுமாற்றம் தொற்றிக்கொண்டாலும் இறுதியில் தலையை ஆட்டி வைக்கிறான். அப்பொழுது பக்கத்து சாளர கதவருகே இருந்து புஷ் என்று ஒரு சப்தம் கேட்டது. திரும்பி பார்த்த இருவரின் கண்களிலும் தீப்பிடித்த மாதிரி ஒரு பதைப்பு. சாளர கதவு மேல் கம்பீரமாக படம் எடுத்த நிலையில் ஒரு கருநாகம். மை காட்! சேகர் பதற, நல்லமணி பிள்ளை அப்படியே பூனை போல் பின்னே கால் வைத்து நடக்கத் தொடங்கி சேகரையும் பற்றி இழுக்கிறார். அவன் கண்கள் சுதாரிப்போடு பக்கத்தில் எடுத்தடிக்கு ஏதாவது கிடைக்காதா என்கிற துழாவிலில் பார்க்க, நாகம் சளைக்காதபடி விடைப்போடு பார்க்கிறது. எப்படி வந்தது? எப்படி மேலே ஏறியது? பெரிய புதிராக இருக்க பிள்ளை ஏகதூரம் பின் சென்ற நிலையில், விநாயகம் ஓடிவாயா, பாம்பு பாம்பு என்று கத்தத் தொடங்குகிறார். ஒரு கூட்டமே பாய்ந்து வருகிறது. எங்க முதலாளி, எங்க முதலாளி? நெருங்கி வந்து கேட்க அவர் கை நீட்டி காட்ட, என்ன ஆச்சரியம்! கம்பீரமாக வாலாட்டியபடி அமர்ந்திருந்த அந்த கருநாகத்தை இப்பொழுது அங்கே பார்க்க முடியவில்லை. எங்கு போயிற்று? அத்தியாயம் 5. நாகத்தில் கருநாகம் சனீஸ்வர அம்சம் உடையது. சனிதோஷம் மிக்கவர்களுக்கு கருநாகம் அடிக்கடி கண்ணில் படும். பொதுவில் அரவங்களை காணாது இருப்பது நல்லது. மீறி பார்க்க நேரிட்டால் தலைக்கு குளித்து நவகிரகங்களுக்கு எல்விளக்கு போட்டுவிட தோஷ தாக்கம் குறையும். ஈசி சேரில் மல்லாந்திருக்கிறார் நல்லமணி பிள்ளை. முதலாளி, குரலோடு நெருங்குபவர் கார்வார் விநாயகம். என்னையா என்னையா, வாயை திறந்து சொல்லேன். எல்லோரும் ரொம்ப பயப்படுறாங்க. எதுக்கு? இப்படி கேட்டா எப்படிங்க? எப்ப எந்த சர்ப்பம் எங்க வரும்னு தெரியலீங்க. ஓஹோ, அதனால சொல்லு. நம்ம நாச்சியார் அம்மா சொன்ன அந்த பூஜையை செய்திருது ரொம்ப நல்லதுங்க. பிள்ளை ருத்ர பார்வை பார்க்கிறார். உங்களுக்காக வேண்டாம், எங்களுக்காக. விநாயகம் தன்மையாக பேசவும் மெல்ல இலகுகிறது மனசு. சரி, நீயே ஏற்பாடு செய். நல்லதுங்க. விநாயகம் மகிழ்ச்சியோடு திரும்பி சிறிது தூரம் சென்றுவிட்டு திரும்ப வருகிறார். என்ன? பூஜை அன்னைக்கு எல்லோரும் சுத்தபத்தமாய் இருக்கணும். இரவுல தூங்க போகும்பொழுது கண்ணுக்கும் கருப்பு துணி கட்டிக்கிடணும்.
விளையாட்டா துணி அவுந்தா கூட ஆபத்து. இதை ஏன் என்கிட்ட சொல்கிற? வேலைக்காரங்க அத்தனை பேர்கிட்டையும் சொல்லு. இல்லை நீங்களும். நான் ஊர்லேயே இல்லை, வெளியில் போயிடுறேன், போதுமா? ஐயோ, நீங்கள் தான் மனை முதலாளி, நீங்கள் கட்டாயம் இருக்கணும். இல்லைனா பூஜை செய்யறதுல அர்த்தமே இல்லைங்க. விநாயகம் சொல்வதை கேட்டு பிள்ளை முகம் அதிகபட்சம் கசங்குகிறது. நெடுநேரம் கழித்து சரி என்கிறார். விநாயக முகத்தில் நிம்மதி படர்வு. வந்த வேலை முடிந்தது என்று சிறிது தூரம் செல்பவர் திரும்பவும் திரும்பி வருகிறார். என்னையா, இன்னும் என்ன? பகல்ல காலானுங்க 4 பேரை கூட்டி வந்து வீடு முழுக்க மகுடி வாசிச்சோம். ஒரு பாம்பும் அம்பிடல. அவங்க போகும்பொழுது ஒரு தைலத்தை தந்துட்டு போனாங்க. அதை உடம்புல பூசிக்கணுமோ? ஆமாங்க, தப்பி தவறி பாம்புங்க வந்தாலும் நாகத்தாளி தைல வாடகைக்கு கிட்ட வராதுங்க. சரி சரி, இப்போ அது எங்க? நாச்சியார் அம்மா கிட்ட கொடுத்துருக்கேன். சரிப்போ, நான் பார்த்துக்கிறேன். ஆமாம், சந்தியா எப்போ வரப்போறா? சாயங்காலமாக கூட்டிகிட்டு போக சொன்னாங்க. நம்ம மேனேஜர் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஆஸ்பத்திரியில் யாரெல்லாம் இருக்காங்க? மெட்ராஸ்லேருந்து வந்துச்சே ஒரு தம்பி. யாரு? சேகரா? ஆமாங்க, அவர் கூடவே இருக்காரு. அம்மாவும் தெம்பா இருக்காங்க. அவரோட யாராவது எதையாவது பேசி சர்வபலி நாகதோஷம்னு எதையாவது சொல்லி வைக்க போகிறாங்க. ஜாக்கிரதையாக கவனிச்சிக்கிங்க. ஐயோ, ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கோங்க. அவர் தான் நம்ம வீட்டுக்கு மாப்பிள்ளையாக வரப்போறாராமே, நிஜமாங்களாங்க? நல்லமணி பார்வையால் ஆமோதிக்கிறார். கூடவே கித்தாப்பாக, அவர் யாரோ இல்லை, பெரிய என்ஜினியர், அமெரிக்காவில் இருக்காரு, அங்கே கோடிக்கணக்கில் சொத்து இருக்குதாம் என்று மீசியை நீவும் பொழுது விநாயகத்துக்கு சிரிப்பு வந்து விடுகிறது. அடக்கி கொண்டு கிளம்புகிறார். சேகரே விநாயகத்திடம் தான் ஒரு சென்னை வாசி, படித்து முடித்துவிட்டு வேலைக்கு காத்திருக்கும் நபர் என்று கூறியிருந்ததை எப்படி சொல்ல? முதலாளிக்கு எப்பொழுதுமே வரட்டு ஜம்பம் அதிகம். எது எப்படியோ சர்வபலி பூஜைக்கு ஒப்புக்கொண்டதே பெரிய விஷயம். அரசியலுக்காக சார்ந்திருக்கும் கட்சிக்காக பகுத்தறிவாதியாட்டம் தன்னை காட்டிக்கொள்ள போக இறுதியில் நம்ப வேண்டியதை கூட நம்பாதபடி போய்விட்டது புத்தி. இப்படித்தான் எடக்கு முடக்கு பண்ணுகிறது. விநாயகம் நினைத்தபடி நடக்கும்பொழுது தோட்டக்காரன் அலறி எடுத்துக்கொண்டு ஓடி வந்தான். ஐயா, ஐயா! என்னையா, என்ன? தோட்டத்தில் பாம்புங்க. பாம்பா? அடிக்கிறதுக்கு என்ன? முடியலிங்க, பயங்கரமாக சீருது. கார்கோட நாகம். வா எலே, காராளம், கடம்பா, வாசாத்தி, ஓடி வாங்கடா. விநாயகம் தோட்டக்காரனுடன் சேர்ந்து ஓடுகிறார். ஓடிச் சென்று அனைவரும் நிற்கும் பொழுது மதில் மேல் அழகாக படம் எடுத்து ஒரு பார்வை பார்த்துவிட்டு அப்படியே பின்பாகத்தில் சரிந்து விழுந்து மிக சில நொடி பொழுதில் மறந்தும் போகிறது அந்த கார்கோட நாகம். அனைவரிடமும் சம்பிப்பு. நல்லமணியும் உள்ளிருந்து அங்கு வந்து சேர்கிறார். என்னையா? சர்பங்க. எங்க அடிச்சிட்டிங்களா? இல்லைங்க, ஓடிடுச்சு. விநாயகம் சொல்லவும் நல்லமணி முகம் கருத்து போகிறது. எல்லோரும் அவரையே பார்க்கின்றனர். விநாயகம், போயா, போய் உடனே சர்வபலி பூஜைக்கு ஏற்பாடு செய். நம்பூதிரியை கூட்டிக்கிட்டு வா. போ, ஓடு ஓடு. விநாயகம் உடனேயே போர்ட்டிகோ காரில் ஏறி சிட்டாக பறக்க தொடங்க அந்த வீடு முழுக்க வேலையாட்கள் தலையே பார்த்தபடி கழியும் கையுமாக நடக்க ஆரம்பிக்கின்றனர். எப்படி இருந்த வீடு இப்படியா பயபிராந்தியாக மாறிப்போகும்? அத்தியாயம் 6. சொப்பனத்தில் அரவம் துரத்தினால் அது 2க்கு அறிகுறி. ஸ்வப்னம் காண்பவன் பெண்ணின்பம் காணாதவனாயும் ரகசிய குற்றங்கள் புரிபவனாகவும் இருப்பான். இந்த 2க்கும் ராகு கேது என்னும் பாம்பு கிரகங்களின் தப்பான பார்வை காரணமாக இருக்கும். இவர்கள் அரவத்தை தெய்வமாகவும் புற்றினை கோவிலாகவும் கருதி வாழை பந்தலிட்டு வணங்க நலமேற்படும். ஹார்லிக்ஸ் கலக்கி கொண்டிருந்தான் சேகர். அவனையே பார்த்தபடி அமர்ந்திருக்கிறாள் சந்தியா. இனி இவன் கிடைக்கப் போவதில்லை, தற்கொலை செய்து கொண்டு விடலாம் என்று நினைத்திருந்தாள். ஆனால் எல்லாமே மாறிவிட்டது. முற்றிலும் எதிர்பாராத மாற்றம், மந்திரம் போட்டது போன்ற மாற்றம். சேகர் ஹார்லிக்ஸை கலக்கி முடித்து நீட்டுகிறான். சாப்பிடு. தேங்க்ஸ். தேங்க்ஸ் அந்நியர்களுக்கு சொல்றது. நான் அந்நியனா சந்தி? ஏன் சேகர் அப்படி கேட்குறீங்க? அந்நியனா ஆகியிருக்க வேண்டியவங்களை தான் அந்த பாம்பு என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருச்சே. ஆமாம் சந்தியா, கெட்டதில் ஒரு நல்லதுன்னு சொல்றது இதே தானா என்னவோ. பெரிய போராட்டம் ஒன்று இருக்குன்னு நினச்சி வந்தேன். ஆனால் பழம் நழுவி பாலில் விழுந்து அதுவும் நழுவி வாயில் விழுந்த மாதிரி ஆயிடுச்சே. வாழ்க உனக்கு அடித்த பாம்பு, வாழ்க அந்த ஓடிப்போன மாப்பிள்ளை. அது இருக்கட்டும், ஓடிப்போன அந்த மாப்பிள்ளை என்ன சொல்லிட்டு ஓடினான் தெரியுமா? என்ன சந்தியா? எனக்கு சர்வதோஷம் இருக்காம். அப்படின்னா? பூர்வ ஜென்மத்தில் நான் ஜோடியாக தெரிஞ்ச 2 நல்ல பாம்புகளை அடிச்சு கொண்டதால் வந்த பாவம் தான் இந்த ஜென்மத்தில் சர்வதோஷம்.
சூப்பர் கற்பனை. ஆமா, போன ஜென்மத்தில் நீ யாரு? யாருக்கு தெரியும்? பாம்பை நீ தான் அடிச்சு கொண்டது தெரியுது, ஆனா நீ யாருன்றது தெரியலையா? என்ன நீங்க? சர்வதோஷம் எதனால வரும்னு கேட்டப்ப பாட்டி சொன்னதை நான் இப்ப சொன்னேன். உடனே நீங்க அதை நிஜம்னு நம்பி யாரு என்னென்னலாம் கேட்டுட்டு இருக்கீங்க. ஏய், சும்மா விளையாட்டுக்கு கேட்டேன். இந்த ஜாதகம் தோஷம் இதெல்லாம் தர்ம கப்சான்னு நினைக்கிற ஆள் உனக்கு தெரியாதா என்னை பத்தி? இருக்கலாம் சேகர், ஆனா என்னால் இப்ப அப்படி நினைக்க முடியல. ஏன்? நடந்துகிட்டு இருக்க சம்பவங்கள் தான் காரணம். என்ன அந்த நடந்துகிட்டு இருக்க சம்பவங்கள்? இந்த நாகர்கோவில்ல எவ்வளோ வீடுகள், லட்சக்கணக்கான மனுஷங்க, ஆனா என் குடும்பத்தில் மட்டும்தான் 3 பேரை பாம்பு கடிச்சு கொண்டு இருக்கு. நிஜமாவா? ஆமா சேகர், சோகமான அந்த விஷயத்த உங்ககிட்ட கூட நான் சொல்லலை. எங்க அதை கேட்டு நீங்க என்ன நேசிக்காம போயிடுவீங்களோன்ற பயம்தான் அதற்கு காரணம். சந்தியா மெலிந்த குரலில் ஆனால் ஆழமாக வருத்தம் காட்டுகிறாள். ஆஸ்பத்திரியின் படுக்கை அறையில் நல்ல வேளையாக 2 மட்டுமே. சேகர் சிரித்தபடி கேட்கிறான். சரி சந்தியா, இப்ப சொல்ல. நான் தான் இதுல எல்லாம் நம்பிக்கை இல்லாதவன்னு சொல்லிட்டேனே. ஒருவேளை நான் சொல்றதை கேட்டுட்டு நம்பிக்கை வந்துட்டா? என் காதல் மேல உனக்கு இவ்வளோ தானா நம்பிக்கை? சேகர் சொல்லும் விதம், பார்க்கும் விதம், அவனது தோரணை எல்லாமே அவளை நிகழ்த்துகிறது. சுற்றி சுற்றி ஒரு பார்வை பார்த்துவிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாள். எங்க வீட்டுக்கு பின்னால ஒரு தோட்டம் இருக்கு. நயினார் தோப்புன்னு அதுக்கு பேரு. அது விலைக்கு வந்தது. அதை அப்பா வாங்கிட்டார். சரி, அந்த தோப்புல ஒரு பாம்பு புத்து ரொம்ப வருஷமா இருந்தது. அப்பா அதை இடிச்சிட்டு அந்த இடத்துல தோப்புக்கான ரெஸ்ட்ரி ஷீட் கட்ட சொன்னார். வேலைக்காரங்க பயந்தாங்க. அப்பாவை துணிச்சலா கடப்பாறையை வாங்கி புத்தை இடிச்சு தள்ளினாரு. அப்ப உள்ள ஒரு நல்ல பாம்பும் அதோட குட்டிங்களும் இருந்தன. அதெல்லாம் அடிச்சு போட்டுட்டாரு. அப்ப தாய் நாங்க மட்டும் எப்படியோ தப்பிச்சிடுச்சே. மறுநாளே அது என் அம்மாவும் என் தம்பியும் தங்கையும் படுத்திருக்க அறைக்கு வந்து தூங்கிக்கிட்டு இருக்க அவங்கள கடிச்சிருச்சு. விடிஞ்சு போய் பார்த்தா 3 பேரும் இறந்து கிடந்தாங்க. உடம்பெல்லாம் நீளம் பாரிச்சு கிடந்தது. அவங்கள கடிச்ச அந்த பாம்பும் அங்கேயே செத்து கிடந்தது. மூச்சு விடாமல் சந்தியா சொல்லிவிட்டு சற்று இடைவெளி விடுகிறாள். சேகர் சிந்தனையோடு தாடியே தடவுகிறான். என்ன சேகர், ஏதாவது அம்புலி மாமா கதை கேட்ட மாதிரி இருக்குல்ல? ஆனா நான் சொன்னது சத்தியமான உண்மை சேகர். சேச்சே, நீ சொன்னதை நான் கதை என்றெல்லாம் நினைக்கல. என் எண்ணமே வேற. என்ன? பாம்பு புத்தை இடிச்சது உங்க அப்பா. அந்த பாம்பு பழிவாங்க முடிவு செய்திருந்தா உங்க அப்பாவை எல்லாம் கடிச்சிருக்கணும். ஏன் உங்க அம்மாவையும் உன் சிஸ்டரையும் பிரதரையும் கடிச்சுது? அதுதான் என் கேள்வி. அப்பாவுக்கு அப்பதான் வேதனை தெரியும்ன்றதுனால இருக்கலாம் இல்லையா? அப்படியா? இருக்கலாம் இல்லையா? இருக்கலாம். சற்று கிண்டலாக அவன் ஆமோதிக்கும் பொழுது அவன் கண்கள் 2 பிதுங்கி விடுங்கிற மாதிரி விரிகின்றன. என்ன சேகர்? ஏன் சேகர், உங்க பார்வை அப்படி போகுது? அவளும் முடிக்கும் முன் கண்களை விரிக்கிறாள். முகத்தில் பயரேகைகள், கைகள் நடுக்கமுடன் தந்தியடிக்க தொடங்குகின்றன. காரணம், எதிரில் வாஷ் பேசின் மேல் கம்பீரமாக படம் எடுத்த நிலையில் ஒரு நாகம். அத்தியாயம் 7. புத்திசாலித்தனமாகவும் சாமர்த்தியமாகவும் செயல்பட்டதில் அந்த பாம்பை அடித்துக்கொள்ள முடிந்தது. அதை ஒரு கோலால் தூக்கி செல்லும் பொழுது ஆஸ்பத்திரியை பார்த்து நடுங்குகிறது. வார்டு அறைக்குள் எப்படி அந்த பாம்பு வந்திருக்க முடியும்? ஆளாளுக்கு பீதியுடன் பேசிக்கொள்கிறார்கள். அது சந்தியாவை கடிக்கத்தான் வந்திருக்க வேண்டும் என்று முடிவு கட்டுகிறார்கள். அவளும் 2 பயத்தின் உச்சிக்கே போய்விட்டிருக்கிறாள். முதல் நாள் கடித்த விஷம் உடம்பை விட்டு இறங்கிவிட்டாலும் பயம் விஷத்தை விட கொடுமையாக உடம்பில் ஏறிவிட்டிருக்கிறது. சற்று முன்வரை சாதாரணமாக இருந்த சேகர் கூட இப்பொழுது பயப்பள்ளத்தில் விழுந்து கிடக்கிறான். அவனது மார்பில் புறா குஞ்சாட்டம் ஒடுங்கியபடி சந்தியா. சேகர், பயமா இருக்கு சேகர். பயப்படாத, நான் இருக்கேன்ல. இல்ல சேகர், இந்த ரூமுக்குள்ளேயே அது வந்துருச்சுன்னா என்னால நம்ப முடியல சேகர். பயமா இருக்கு. டோன்ட் வரி, நான் தான் கூடவே இருக்கேனே. இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆமே. ஆமாம், வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான். ஐயோ, அந்த வீட்டுக்கா? லுக் சந்தியா, பிரச்சனைக்குரிய தருணங்கள் தான் நாம தைரியமா இருக்கணும். தைரியமாவா? எப்படி சேகர்? நீங்க தான் பாத்தீங்களே, வீட்டில் பாம்பு, இப்ப இங்க இன்னும் எங்கெங்கேயோ தெரியலையே. அவள் புலம்பும் பொழுதே கதவை திறந்து கொண்டு படபடக்க உள் நுழைகிறார் நல்லமணி பிள்ளை. தாயி, என்ன தாயி, இங்கே வந்துருச்சாமே அந்த பூச்சி? ஒன்றும் ஆகலையே. ஒன்றும் ஆகலைங்க, நல்ல வேலை பார்த்துட்டேன். அங்க வீட்லேயும் இதே கதை தான். மாடிப்படியில் சாண்ட்லியர் விளக்கில், ஃபேன் விசிறியில், கதவு மேலே
ஜலத்தாரலேன்னு இந்த இடம் அந்த இடம் இல்லாமல் தெரியுது. உயிரே கையில் இல்லை. அப்பா, பாட்டி சொன்ன அந்த சர்பபலி பூஜையை கட்டாயம் பண்ணுங்கப்பா. நீங்கள் அந்த புத்த கை வச்சிருக்க வேண்டாம். இன்னைக்கு இப்படி அழைப்பாயவும் வேண்டாம். இப்போ எதுக்குமா அந்த பேச்சு? விநாயகன் திருவனந்தபுரம் போயிட்டான். நம்பூதிரிகளோட தான் வருவான். நாளைக்கே பூஜை. நல்லமணி சொன்னபடி சேகர் பக்கம் திரும்புகிறார். தம்பி, இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு ஒன்றும் அவர் எதை கேட்க வருகிறார் என்பது அவனுக்கும் புரிகிறது. சார், என் சந்தியாவை எந்த பாம்பும் கடிக்க விட மாட்டேன். அப்படியே கடிச்சா அந்த பாம்பு வாயால் நானும் கடிபட்டு செத்து போயிடுவேன். அவன் சொன்னதை கேட்டு மார்பு விம்ம பூரித்து போகிறார் அவர். சார், என்ன தம்பி, இதெல்லாம் நம்புறீங்களா? எதையெல்லாம்? பாம்பு, சர்பதோஷம், பழிக்கு பழி. நானும் தான் ஆரம்பத்தில் நம்பலை. ஆனால் ஆஸ்பத்திரின்னு பார்க்காம இங்கேயும் பாம்பு வந்துருச்சுன்னா உடனே நம்பித்தானே தீர வேண்டியிருக்கு. இது விஞ்ஞான உலகம் சார். இன்சார் பறக்கிற காலம். அதுக்காக எந்த கோயிலில் கூட்டம் குறைஞ்சிருக்கு? அதனால என்ன சொல்ல வரீங்க? புதிரான சில விஷயங்கள் அறிவுக்கு புலப்படாதபடி அந்த நாள்ல இருந்து இன்றைய தினம் வரை கண்ணாமூச்சி காட்டிக்கிட்டு தான் இருக்கு தம்பி. இந்த பாம்பு விஷயம் எனக்கு ஒன்றும் புதிரா தெரியல சார். வேற எப்படி தெரியுது? இது ஏதோ மனுஷ சதி. மனுஷ சதியா? ஆமாம், உங்கள் மனைவி குழந்தைகள் மரணத்திலிருந்தே அதுதான் காரணமாக இருக்கணும். என்ன தம்பி, நீங்கள் தான் இப்போ புதிர் போடுறீங்க. இது புதிர் தான், ஆனால் விடையுள்ள புதிர். உங்களுக்கு எதிரிகள் யாராவது? எனக்கு எதிரிகளா? ஐயோ, இந்த நாகர்கோவிலே என்னை கண்டா கை கட்டி தானே நிற்கும். நல்லா யோசிச்சு சொல்லுங்க. உங்கள் அரசியல் ஈடுபாடு காரணமா ஏதாவது பொறாமை, போட்டி? இல்லையே, நான் தான் எப்பவுமே தீவிர அரசியலில் ஈடுபடுறதே இல்லையே. அப்போ விரோதிகள் எதிரிகள்னு யாரும் இல்லைன்னு சொல்கிறீங்களா? ஆமாம், அப்படியே இருந்தாலும் இந்த அளவு நிச்சயம் போக மாட்டாங்க தம்பி. அப்படின்னா இது அந்த சர்பதோஷத்தால தானா? வேற எப்படி சொல்ல? திரும்பவும் சொல்கிறேன், இது 20ஆம் நூற்றாண்டு. கைக்குள்ளே அடங்குற ஒரு செல்ஃபோன் மூலமாக உலகத்தில் எங்கே வேணுமானாலும் யார் கூட வேணுமானாலும் பேசுகிறோம், பார்த்துக்கிறோம். வான விதியில் பல லட்சம் மைலுக்கு அப்பால் நடக்கிற விஷயங்களையும் கிடைக்கிறோம். எரிக்கல் மழை இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு பெய்யும்னா பெய்யுது. இந்த இடத்துல இவ்வளோ மழை பெய்யும்னா அதுவும் பெய்யுது. சரி சரி, இதெல்லாம் எனக்கும் தெரியும். அதனால இந்த பாம்புங்க விஷயத்தில் நிச்சயமா தோஷமோ பழிவுணர்வோ இல்லைன்னு சொல்ல வரீங்களா? நிச்சயமா. அப்படி இருந்தா அதில் எனக்கு சந்தோஷம்தான். இவ்வளோ தீவிரமாக சொல்கிற நீங்களே அந்த மர்மத்தையும் கண்டுபிடிக்கலாமே. சொன்னாலும் சொல்லனாலும் நான் அது செய்யத்தான் போகிறேன். அதுக்கு நான் என்ன செய்யணும்? நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம். உங்கள் நடவடிக்கைகளை எனக்காகவோ என் கருத்துக்காகவோ மாற்றிக்காம போய்கிட்டே இருங்க. சரி. நல்லமணி பிள்ளை அரைமனதாக சம்மதிக்கிறார். அத்தியாயம் 8. பாம்பன் காட்டு நம்பூதிரி. பார்க்க நன்கு உயர்ந்த தோற்றத்தோடும் கட்டுக்குடும்பி கலபசந்தனம் என்கிற லாவண்யத்தோடும் கச்சமுடுத்தி கொண்டவராக, கைவசம் ஒரு ஆணைமுடி வளையம் தரித்தவராக நல்லமணி பிள்ளையின் மாளிகை பிரவேசம் செய்கிறார். கூடவே கோபால நம்பூதிரி, கொச்சிபால நம்பூதிரி, சுப்பிரமணிய நம்பூதிரி என்று சிஷ்ய பிள்ளைகள் 3. திறந்த மார்பு, பருத்தி பூநூல், ஈரசிரசு புருவத்தில் திருஷ்டி மைப்பூச்சி, விரலில் ஆணைமுடி மோதிரம், கால் விரல் ஒன்றில் வன்னிமர மெட்டித்துண்டு என்று நம்பூதிரிமார்களின் வேதமார்க்க பிராமண லட்சணங்கள். வரணும் வரணும், இருக்கணும். நல்லமணி பிள்ளை ஆசனத்தை காட்டி அமர சொல்ல, அருகிலேயே விநாயகம், சேகர், அழகமே நாச்சி, சந்தியா என்று குடும்பமே. நம்பூதிரி ஆசனத்தில் அமராது நடுமயத்தில் நின்று பிரம்மஸ்தானமாகிய கூரையை அண்ணாந்து பார்க்கிறார். இடுங்கிய கண்கள் வீட்டை சுரண்டு பிடித்து பார்க்கிறது. இருக்கணும் நம்பூதிரி, பால் அல்லங்கில் சாயா குடிக்குமோ? நல்லமணி பிள்ளை உபசரணையை தொடர, பச்சை வெல்லம் கூட வேண்டா என்று கரகடப்பான குரலில் சொல்லுகிறார் நம்பூதிரி. நாங்கள் வலிய விஷமிச்சு சர்ப்பங்கள் நாலாப்புறம் இருந்து வன்னு போய் எண்ட மகளை ஒரு சர்ப்பம் தீண்டி கடிச்சு. அறியும் எனக்கு எல்லாம் அறியும், பேடிக்கண்டா. நம்பூதிரி, சர்ப்பபலி பூஜை செய்து இந்த குடும்பத்தை சிக்கலை தீர்த்து வைக்கணும். அழகுமே நாச்சியும் இடையில் நுழைகிறாள். நம்பூதிரி தன் சிஷ்ய கூட்டம் பார்க்கிறார். பின் 4வருமாக கிணற்றடி எங்கே என்று கேட்டு அங்கே செல்கின்றனர். வரிசையில் நின்று கிணற்றிலிருந்து நீர் இறைத்து கொட்டி கொள்கின்றனர். பின்னர் துவட்டி கொண்டு ஈர வெட்டியை பிழிந்து அப்படியே உடுத்தி கொள்கின்றனர். கொண்டு வந்திருந்த பனைவாழை பெட்டி ஒன்றில் சந்தன கட்டி,
அதை எடுத்து குழைத்து நெற்றியில் தீட்டிக்கொள்ள கூடவே ஒரு மைக்குப்பி கட்டை விரலில் மையை தீர்த்து எடுத்து புருவ மேலே பூசிக்கொள்கின்றனர். அடுத்த செயலாக நால்வரும் 4 திக்கு பார்த்து கைக்குப்பி நின்று கொண்டு கண்கள் இடுங்க பிரார்த்திக்கின்றனர். என்ன செய்யறாங்க சந்தியா? சேகர் பார்த்தபடியே கேட்கிறான். இவங்க நம்புதுறீங்க, அதுலேயும் விசேஷமான பாம்பன் காட்டு நம்புதுறீங்க. ரொம்ப ஐதீகமானவங்க. இவங்க செயல் எல்லாம் நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆனா இவங்களோட யாரும் போட்டி போடவோ இவங்களைப் போல செயல்படவோ முடியாதுன்னு பாட்டி சொல்வாங்க. சந்தியா விளக்கமளிக்கும் பொழுது வயதான பாம்பன் காட்டு நம்பூதிரி ஒரு அகல் விளக்கேற்றி கையில் பிடித்துக்கொண்டு அந்த தோட்டத்தை சுற்றி வர தொடங்குகிறார். மிச்சமுள்ள மூவரும் ஏதோ மந்திரத்தை உச்சரித்தபடி அவனை தொடர்கின்றனர். மெலிதாக காற்று வீசுகிறது. தோட்டத்து செடி கொடிகள் எல்லாம் தழைந்து அசைகின்றன. ஆனால் தீபச்சுட துளியும் அசையாமல் இருக்கிறது. எப்படி சந்தியா இது சாத்தியம்? அதான் நம்பூதிரிகளோட சாமர்த்தியம். பொறுங்க, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். தீபம் ஏந்திய நம்பூதிரி தோட்டப்பாக்கம் முழுக்க சுற்றி வந்துவிட்டு வீட்டுக்குள் நுழைகிறார். எல்லோரும் பின்தொடர்கின்றனர். வீட்டின் பிரம்மபாக கூரைக்கு போய் கீழே அமர்கின்றனர். பார்வை சந்தியா பக்கம் திரும்புகிறது. நீதானே பிள்ளை என்ற புத்திரி? ஆமாம். போய் பஞ்சு தீபமிட்ட பூஜா விளக்கு ஒன்று கொண்டு வா. அவரது கட்டளை அடுத்த நிமிடத்தில் ஈடேறுகிறது. கீழே ஒரு ஸ்ரீசக்கர கோலமிடு. அவ்வாறே இடுகிறாள். அது மேலே தீப விளக்க வைக்கிறாள். உள்ளே நெய் விட்டு தீபம் போடப்படுகிறது. ஒதுங்கி போய் நில்லோ. அவர் கட்டளைப்படி ஒதுங்கி போக நம்பூதிரியின் பார்வை தன் சிஷ்ய பிள்ளைகளில் ஒருவனிடம் விடுகிறது. அவன் ஒரு பனைவோலை பெட்டியை அவர் முன் வைத்து அதன் மூடி வாயை திறக்கிறான். உள்ளே கடல் சோழிகள். பெண்ணே, இதில் ஒரு கைபாகம் சோழி எடுத்துக்கோ. நம்பூதிரியின் ஆஞ்ஞைப்படி சந்தியா நெருங்கி வந்து சோழியை கையில் அழுகிறாள். அவள் அள்ளிய சோழிகளை தரைமேல் வைத்து அதில் ஒரு உள்ளங்கை அளவு ஒதுக்கி எடுத்து தரைமேல் விளக்கின் முன் போடுகிறார் நம்பூதிரி. சரிபாதி சோழிகள் கவிழ்ந்தும் மறுபாதி நிமிர்ந்தும் எழுகின்றன. முகம் உடனே மாறிப்போகிறது. என்ன நம்பூதிரி, பிரச்சனமா? ஆமாம். என்ன வந்திருக்கு? 8. அப்படின்னா? அழகமே நாச்சி விளக்கம் பெற துடிக்கிறாள். பாம்பன் காட்டு நம்பூதிரி நிமிர்ந்து பிரம்மபாகத்து கூரையின் கூரிய முனையை பார்க்கிறார். பிள்ளை, இந்த மனை ஒரு காலசர்பதோஷம் தாக்கிய மனை. புரியலையே நம்பூதிரி. ஒரு காலத்துல இங்க நாகராஜனுக்கு கோவில் இருந்தது. அதை இடிச்சு இந்த மனை கட்டப்பட்டது. பின்ன சாந்தி பரிகாரம் செய்ததால அந்த சாபம் வீரியம் இல்லாமல் போனது. ஆனா நீ திரும்ப அதே தப்ப செய்து அந்த சாபத்துக்கு உயிர் வரவழைச்சிட்ட. மௌனம் காக்கிறார் நல்லமணி பிள்ளை. நான் அப்பவே சொன்னேன், கேட்கல இவன். நல்ல பாம்பு அடிக்கலாமா? அதுலேயும் அது ஒரு தாயா குட்டிகளை ஈனும் பொழுது அவைகளை அடிக்கலாமா? அம்மா வாய மூடு. அது ஒரு விஷ ஜந்து. சிங்கம்புலி கடிக்க வந்தா திருப்பி தாக்க மாட்டியா? அந்த மாதிரி தான் நான் செய்தேன். நல்லமணி விளக்கம் நம்பூதிரியை கோபப்படுத்துகிறது. தன் சிஷ்ய பிள்ளையின் பக்கம் பார்வை சட்டென்று திரும்புகிறது. அதில் அம்பின் கூர்மை அனலாய் வெம்மை. வாங்க போகலாம் என்று உடனேயே அவர்களை அழைத்து கொண்டு கிளம்புகிறார். நம்பூதிரி, என்ன இது? எங்க பூஜை? அழகம்மை அலறுகிறாள். பின்ன எந்தா சர்பதாகம் செய்துட்டு அதை ஒரு தற்காப்புன்னு சொல்லிக்கிட்டு, நல்ல சர்பம் ஒரு தெய்வம், அது ஒரு சின்ன குழந்தைய கூட தானா தீண்டாது. நம்பூதிரியின் விளக்கம் சேகரை ஆச்சரியப்படுத்துகிறது. அப்ப நல்ல பம்பை பார்த்தா அடிக்கக்கூடாதா? விட்டுடணுமா கேட்கிறான். நம்பூதிரியின் பார்வை உடனே அவன் பக்கம் திரும்புகிறது. யார் நீ? நான் சேகர். ஆமாம் நம்பூதிரி, அவர் இந்த வீட்டு மாப்பிள்ளையா வரப்போகிறவர். ஓஹோ, கவனிச்சு கேள். சர்பங்களை காண நேரிட்டால் அது உன் கெட்ட சமயம். உடனே சிவநாமம் சொல்லி கண்ணை முடிக்கணும். அல்லெங்கில் கெட்ட சமயம் உன் நசிப்பிக்கும். அந்த சர்பத்தை தீண்டி கொலபாதகம் செய்ய சொல்லும். பின்ன சாபம் வந்து சேரும். சிவநாமம் சொல்லி கெட்ட சமயத்தை ஜெயிக்க வேண்டிய நீ பாதகம் செய்து பழியை சுமப்பாய். ஒரு கன்னிப்பெண் என்ற ஜீவனம் போல் 1000 மடங்கு உயர்வானது ஒரு சர்பத்தின் ஜீவன். ஒரு ஜீவன் சர்பமாய் ஜனிக்க நிறைய பாப காரியங்கள் காரணம். அப்படி பாவம் செய்து பெற்ற சர்ப ஜீவனை நீ நசிப்பித்தால் அந்த ஜீவனின் பாவம் விலகி அது முக்தி அடையும். ஆனால் அந்த பாவங்கள் உன்னை சேரும். பின்ன நீ ஒரு சர்பமாய் ஜனிப்பாய். எலியும் தவளையும் விழுங்கி பதுங்கி ஜீவிப்பாய். நம்பூதிரி ஒரு சர்ப பிராணமே படிக்க தொடங்க சேகர் சிரிக்கிறான். எந்தா இது விஷமம்? விஷமில்ல நம்பூதிரி. என்னமோ ஜீவன்களோட பக்கத்துல இருந்து நேர்ல பார்த்த மாதிரி
நீங்க சொல்றதை கேட்டு சிரிக்காம என்ன பண்றது? பாவம் செய்து பிறந்த பிறப்பு சர்ப்பம்னா அதை கொல்றதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க எல்லாம் உங்கள் பிழைப்புக்காக இந்த மாதிரி கதை விடுறீங்க. சைனால பாம்பை சூப் போட்டு சாப்பிட்றாங்க. அவங்கள பொறுத்த மட்டும் அது முருங்கைக்காய் புடலங்காய் போல ஒரு வெஜிடபிள், அவ்வளோதான். அங்கே எல்லாம் என்ன எல்லோரும் தினமும் பாவத்தை சுமந்து அழிஞ்சா போயிட்டாங்க? வாதம் மலர்கிறது. அழகம்மை சேகரை முதல் தடவையாக மிகுந்த கோபத்துடன் பார்க்கிறாள். தம்பி வேண்டாம், எதுவும் பேசாதீங்க. நம்புதிரி, நீங்க உங்க பூஜையை தொடருங்க, நான் நம்புறேன். வீல் சேரனை தள்ளிக்கொண்டு வேகமாக முன்னுக்கு வருகிறாள் அழகம்மை. நம்பூதிரி சிரிக்கிறார். ஈர வெட்டி கிட்டத்தட்ட காய்ந்து விட்டது. மற்ற மூவரும் கூட உடை காய்ந்த நிலையில் நின்றவனம் பார்க்கின்றனர். பிரசனத்தில் கவிழ்ந்து விழுந்த 8 சோழிகளை பார்க்கிறார் நம்பூதிரி. அதை சேகரை போய் எடுக்க சொல்கிறார். நீ போய் அந்த சோழிகளை எடு. எடுக்கிறான் அவன். போடு. கட்டளையை தொடர்ந்து கைகளை குலுக்கி தரையில் சோழிகளை போடுகிறான். கூர்ந்து கவனிக்க சொல்ல கவனிக்கிறான். ஆச்சரியமாய் திரும்பவும் 8 சோழிகளை கவிழ்ந்து கிடக்கின்றன. எத்தனை? 8. பெண்ணே, நீ வந்து போடு. நம்பூதிரி சந்தியாவை அழைக்க அவளும் சோழிகளை வாங்கி குலுக்கி தரையில் வீசுகிறாள். மீண்டும் ஆச்சரியம். அவளது வீச்சிலும் 8 சோழிகள் நிமிர்ந்தும் மற்றவை கவிழ்ந்தும் விழுகின்றன. பிள்ளை, இனி நீ. பிள்ளையும் சற்று நடுக்கமுடன் சோழிகளை குலுக்கி தரை மேல் பரத்தி வீசுகிறார். திரும்பவும் 8 சோழிகள் மட்டும் நிமிர்ந்து விழுகின்றன. எந்த மாறனே, இப்படி 8 விழுந்ததே, காரியம் அறியுமோ நீ? நம்பூதிரி சேகரை பார்த்து கேட்கிறார். தெரியல. சர்வதோஷ மடையில் மட்டும் இப்படி நிகழும் அறிஞ்சோ? வீட்டின் சனி மொழியில் ஒரு சர்ப விக்கிரகம் உண்டு என்று ஒரு குண்டு தூக்கி போடுகிறார். இந்த வீட்டில் சர்ப விக்கிரகமா? ஆமாம். அவர் ஆமோதிப்பதோடு பஞ்சதீப விளக்கை கைகளில் பிடித்துக்கொண்டு வாஸ்து சாஸ்திரப்படி கூறப்படும் சனிமூலை எனப்படும் வீட்டுக்கு வெளியிலான நைருக பாகம் நோக்கி நடக்கிறார். சிஷ்யர்கள் பின்தொடர்கின்றன. நைருக பாகத்தில் ஒரு பெரிய ஓதி மரம், மரக்கிளைகளில் காக்கை குருவி கூட்டம். திம் திம் என்று விளக்கோடு நம்பூதிரி நடந்து வருவதை பார்த்து அவை வானில் ஏறி பறக்க தொடங்குகின்றன. அவைகளில் காக்கை கூட்டம் நிறைய. அவை நம்பூதிரி தலைமேல் வட்டம் கட்டி பறக்க ஆரம்பித்து கரைய தொடங்குகின்றன. நம்பூதிரி நிமிர்ந்து சிவந்த கண் கொண்டு பார்க்கவும் பயந்தது போல் ஒதுங்கி போகின்றன. மாளிகை பணியாட்கள் ஒரு ஓரமாக கூடி குசுகுசுத்த வண்ணம் இருக்கின்றனர். நம்பூதிரி விளக்கோடு வருவதையும் காக்கை கூட்டம் கத்தியபடி பறப்பதையும் இமைக்க கூட மறந்து பார்க்கின்றனர். ஒதிய மரத்தடியில் சமதளமாய் நிலம். அதில் ஒரு குறிப்பிட்ட இடத்தை சுட்டிக்காட்டி, பிள்ளை, இந்த இடத்தை தோண்டு என்கிறார் நம்பூதிரி. எதுக்கு நம்பூதிரி? தோண்டு. அடுத்த நொடி நம்பூதிரியின் கட்டளை செயல்படுத்தப்படுகிறது. ஒரு பணியால் மண்வெட்டியும் கையுமாக வந்து மண்ணை புண்படுத்த ஆரம்பிக்கிறான். 1 அடி, 2 அடி, 3 அடி, 4 அடி, 5வது அடியில் கடப்பாறை முனையில் தீக்கதிர் புறப்படும் அளவு சப்தம். குனிந்து எல்லோரும் பார்க்கின்றனர். உள்ளே ஒரு சர்ப விக்கிர கல்லின் தலைப்பாகம் தெரிகிறது. அடுத்த 5வது நிமிடத்தில் முழுவதுமாக தோண்டப்பட்டு 2 அடி உயர சர்ப விக்கிரக பட்டிய கல் அனைவர் கண்களிலும் படுகிறது. நோக்கியோ நோக்கியோ நம்பூதிரி கத்தவும் எல்லோரும் வாயை இறுக மூடிக்கொள்கின்றனர். இது ஒரு நாக கண்ணீரின்ற பிரதமை. பூஜைகள் காணாது புதஞ்சி போய் அதனால் சர்வதோஷம் பிடிச்ச மனையாக இது ஆனது. இருந்தும் பாதகமில்லாது போகும்படி கருடபந்தனம் செய்யப்பட்டது. கருடபந்தனமா? ஆமா, வரு. நம்பூதிரி நேர்கோணத்தில் உள்ள வடகிழக்கு பாகம் நோக்கி திரும்பவும் விளக்குடன் நடக்கிறார். எல்லோரும் அவரை திரும்ப பின்தொடர்கின்றனர். வடகிழக்கு பாகத்தில் நல்லமணி மாளிகைக்கு எழில் சேர்க்கும் ஒரு சிறிய தடாகம் போல் கிணறு. இந்த கிணற்றில் ஒரு கருட விக்கிரகம் உண்டு. இறங்கி நோக்கு என்று கத்துகிறார் நம்பூதிரி. ஒரு பணியால் தயங்கி தயங்கி அதை தொடர்ந்து கிணற்றுக்குள் இறங்குகிறான். ஒரு ஓரமாய் மோட்டார் பம்பு செட் அதை பற்றி நிற்கிறான். நடுவில் மூழ்கி பூமி தொடு, கருட விக்கிரகம் தட்டுப்படும் என்கிறார். அவன் நல்லமணி பிள்ளையை தயக்கத்துடன் பார்க்கிறான். அவரிடமும் கட்டளை. இறங்குடா. நம்பூதிரி சொல்றதையும் தான் பார்த்துருவோமே. ஸ்ரக் என்று ஒரு சப்தம். அவன் தண்ணீரை திருக்கிக் கொண்டு உள் பாய்ந்து விட்டான். மேலே எல்லோரும் எமைக்க மறந்து கொண்டிருக்க வினாடிகள் நிமிடங்களில் முதுகில் ஏற பார்க்கிறது. வானில் காக்கைகளின் இரைச்சல். நிமிரும் நம்பூதிரி சவ் என்று சப்தமிட அவை அந்த வீட்டின் தோட்டத்தில் நாவல் மரம் ஒன்றின் கிளை நோக்கி ஒடுங்கி பறக்கின்றன. நீரின் மேல் சப்தம். அந்த பணியால் மூச்சு வெடிப்போடு தலையினை காட்டி கத்துகிறான். முதலாளி, இருக்கு
ஒரு பெரிய சிலை ஒன்று உள்ளே இருக்கு, எடுத்துக்கிட்டு வர்றதுக்கென. ஐயோ பொன பாரம். வேண்டா, அது எடுக்க வேண்டா, அது அங்கேயே இருக்கட்டும். அது கருட விக்கிரகம். முந்தைய நாகதோஷத்துக்கான பந்தனம் ஆயிட்டு. அதை உன்னோட முன்னோர்கள் செய்தாங்க. இப்ப நீயும் சர்வபலி பூஜையும் பந்தனமும் செய்யணும். இல்லனா மரணங்கள் தொடரும். இந்த மனை ஒரு சர்ப காடாகிவிடும். நம்பூதிரி, இன்னும் என்ன பேச்சு? பூஜையும் பந்தனத்தையும் பண்ணிடுங்க, தாமதிக்காதீங்க. அழகம்மை கெஞ்சுகிறாள். ஏன் அதை நல்லமணி பறைய மாட்டாரா? நம்பூதிரி நல்லமணி பக்கம் திரும்புகிறார். என்ன கேட்டீங்க நம்பூதிரி? பந்தனமும் பூஜையும் செய்யலாமோ? அதுக்கு தானே கூட்டிக்கிட்டு வர சொன்னேன். அரை மனசாவோ? இல்லை, முழு மனசாவே இப்போ சம்மதிக்கிறேன். இனி எங்க யார் கண்ணிலையும் பாம்புங்க படாம இருந்தா போதும். அப்படின்னா உள்ளவா? அவர் திரும்ப விளக்கை கையில் எடுத்துக்கிட்டு வீடு நோக்கி நடக்கிறார். எல்லோரும் பின்தொடர ஒரு இடத்தில் அவரது கால்கள் தேங்கி நின்று இடப்பாகமாக உள்ள மனோரஞ்சித மரத்தை பார்க்கின்றன. அதன் உச்சந்தலை மேல் மஞ்சளாய் வாசம் கமகமக்க மலர்கள். அதன் மேல் நம்பூதிரியையும் அவன் பின் வரும் சகலரையும் பார்த்தபடி ஒரு நாகம். பிள்ளை முதல் சகலருக்கும் சுருக்கென்கிறது. அத்தியாயம் 9. அந்த நாகம் 6 அமர விடைத்து படம் எடுத்து அனைவரையும் பார்க்கிறது. எல்லோரும் முறைந்து போகின்றனர். நம்பூதிரியின் கால்கள் அந்த மகிழ மரம் நோக்கி நடக்கின்றன. நாகத்திற்கு சில அடி முன் வரை சென்று நிற்கும் நம்பூதிரி கைகூப்பி வணங்குகிறார். அது புஸ் புஸ் என்று சீற்றமுடன் தலையை முன்னும் பின்னும் வட்டமிட்டு ஆட்டியபடி அவரை பார்க்கிறது. சேகர் நம்ப முடியாதவனாகிவிட்டான். சந்தியா அவனை ஒட்டி கொண்டு நடுங்க தொடங்கிவிட்டாள். நாகம் மெல்ல தழுகிறது. அப்படியே மரத்தை விட்டு கீழே இறங்குகிறது. புல்தரையில் ஓடத் தொடங்குகிறது. அனைவரும் பார்த்து கொண்டிருக்க மாளிகையின் பின்சுவரை ஒட்டிய அடர்ந்த புதர் கூட்டத்திற்குள் புகுந்து மறைந்தும் போகிறது. அப்பாடா! அனைவரின் மூச்சிலும் இப்பொழுதுதான் குளுமை. நோக்கியோ, நான் அதை பிரமிச்சு நமஸ்காரம் செய்தேன். அது தன் வழியே போய் அதே நாக சர்ப்பம். விளக்கமளிக்கிறார் நம்பூதிரி. கண்ணால் பார்த்தால்தான் நம்புவேன் என்று சொல்லும் நபர்களால் கூட வாய் திறக்க முடியாது. அப்படி ஒரு அதிசய காட்சி. பிள்ளை பெட்டிப்பாம்பாய் அடங்கிவிட்டார். நம்பூதிரி, நான் ஒத்துக்கிறேன். சர்பபலி பூசியை எவ்வளோ சிறப்பாகவும் நல்ல விதமாகவும் செய்யணுமோ செய்திருங்க. நான் அன்னைக்கு அந்த நாகங்களை அடிச்சிருக்க கூடாது, ஒத்துக்கிறேன். நெடுஞ்சான் கிடையாக விழுந்து ஒப்புதல் வாக்குமூலம் தருகிறார் பிள்ளை. சரி மனைக்குள்ள வா. நம்பூதிரி மனைக்குள் நுழைய வேண்டி நடக்க காலெடுக்க மற்றவர்கள் பின்தொடர்கின்றனர். பார்க்கும் வேலைக்கார பணியாட்களில் ஒருவன் அதை பார்த்து சற்று வியந்து போகிறான். பரவாயில்லையே, இந்த பாம்புங்க என் முதலாளியே கீழே விழ வச்சிடுச்சே. சத்தம் போடாதடா, கட்டி வச்சு தோலை உரிக்க போறாரு. கிழிப்பாரு, அவரே இப்போ கிழிஞ்சு கிடக்கிறாரு. என்னத்தான் உரிக்க போறாராக்கும். அவர்கள் பேச்சு விநாயகம் காதில் விழுந்துவிட திரும்பி பார்க்கிறார். கட்டி வைத்து உதைக்க முடிவெடுத்தால் அதை செயல்படுத்த வேண்டியவர் அவர்தானே. விநாயகம் பார்ப்பது தெரிந்து உடனே அங்கிருந்து நழுவ ஆரம்பிக்கிறான் அவன். பார்த்து கொண்டே இருக்கிறார் விநாயகம். வீட்டின் மைய பாகம். சர்வபலி பூஜைக்கான ஏற்பாடுகள் தொடங்கிவிட்டன. வீட்டில் எந்த ஒரு கதவையும் ஜன்னலையும் அடைத்து வைத்திருக்கக்கூடாது, திறந்து வையுங்கள் என்கிற உத்தரவுக்கேற்ப நல்லமணி பிள்ளையின் மாளிகை மொத்தமும் வெயில் பட திறந்து கிடக்கிறது. கழிப்பறை துவாரங்கள் அடைக்கப்பட்டிருந்தால் அதையும் திறந்து வைக்க சொல்லி உத்தரவு பறக்கிறது. எதற்கு? எதன் வழியாகவும் பலிநாகம் வரலாம் என்பதாலா? ஆம், 1 வரும் அல்லது 9 வரும். இரவில் பலி பூஜை செய்த இடத்தில் சுற்றிலும் மூங்கில் தட்டி அடைத்து பூட்டப்படும். பின் சாவி துவாரங்களில் கூட சந்தனம் வைத்து அடைக்கப்பட்டு இன்று பகலில் எத்தனைக்கு எத்தனை திறந்து கிடக்கிறதோ அத்தனைக்கு அத்தனை அது மூடப்படும். இதன் நடுவில் ஒரே ஒரு நடுதுவாரம் வழியாக நாகங்கள் வந்து மஞ்சள் குங்குமம் எடையில் 9 கிண்ணங்களில் வைக்கப்பட்ட நவதானியங்கள் மேலும் பூஜை பிரசாதங்கள் மேலும் விழுந்து புரண்டு அவைகளை ஆசீர்வதித்து விட்டு செல்லும். பின் மறுநாள் அவைகளை நாம் அப்படியே வழித்தெடுத்து கொண்டு சென்று ஓடும் நதியிலேயோ அல்லது கிணற்றிலோ அல்லது குழி தோண்டியோ புதைத்து விட வேண்டும். அப்படி செய்தால் தோஷம் நீங்கிவிடும் என்பது ஐதீகம். அதற்கேற்ப அனைத்து பாகங்களும் திறந்து வைக்கப்பட முடிந்த இடமெல்லாம் தாழம்பூ மடல் தோரணமாக கட்டப்படுகிறது. தென்னம்பாலை செவ்விளநீர் குலைகளும் ஆங்காங்கே கட்டப்படுகின்றன. அழகமே பார்த்தபடியே இருக்கிறாள். திரும்பவும் குளித்து முடித்துவிட்டு ஈரம் சொட்ட வந்து நிற்கின்றனர் நம்பூதிரிகள். ஹோமம் வளர்த்து யாகமெல்லாம் செய்தாக வேண்டும். மொத்தமாய் 1,00,000 ஆவர்த்தி. ஒவ்வொரு நம்பூதிரியும் தலைக்கு 25,000 ஆவர்த்தி வீதம் ஹோமம் குண்டம் வளர்ப்பார்கள். அதற்கு தேவையான 10 டின் நெய்யும் வந்து இறங்கிவிட்டது. கூடவே அது என்ன கருப்பு துணி?
அதை நன்கு விரித்து ஹோமகுண்டத்தை சுற்றி பறத்துகிறார் ஒரு நம்பூதிரி. பாம்பன் காட்டு நம்பூதிரி ஹோமகுண்டம் முன் அமர்கிறார். நல்லமணி பிள்ளையை குளித்துவிட்டு வர சொன்னதில் அவரும் ஈர உடலோடு கிட்டவா செல்கிறார் பிள்ளை. உட்காருகிறார். அவர் கையில் ஒரு கோலை தருகிறார். வேல மரத்தை குடைந்து செய்த மாதிரி இருக்கிறது கோல். பார்க்க சர்ப்ப ஊரு போலவும் இருக்கிறது. அந்த கோலை பற்றி கொண்டு ஹோமகுண்டத்தை பீடபாகத்தை தொட சொல்ல பிள்ளையும் தொடுகிறார். நீ இப்போ கர்த்தா பிள்ளை, கண்மூடி பிரார்த்தனை செய்துக்கோ. நான் இப்ப நாகம்மையை விழிக்க போறேன். நாகம்மை என் மேல வரும். அப்போ நாகம்மை எதை கேட்டாலும் அதை நீ நிவேதனம் செய்யணும். செய்வியோ? தலையாசிக்கிறார் பிள்ளை. வலது கரம் கோலை ஹோமகுண்டத்தை பீடபாக மேல் வைத்து பிடித்து கொண்டிருக்க நம்பூதிரியின் கண்கள் குவிந்து பிரார்த்தனையோடு இடுங்குகின்றன. உதட்டில் மந்திர முணுமுணுப்பு. சுற்றி நிற்பவர்களிடம் உறைந்தது போன்ற நிலை. சேகர் ஒரு வீடியோ கேமராவால் நடப்பதையெல்லாம் படமெடுத்தபடி சுற்றி சுற்றி வந்தான். நம்பூதிரி தன் தலைகேசம் முன்விட மெல்ல முணுமுணுப்போடு நடுங்க ஆரம்பித்து சப்தத்தை கூட்டிக் கொண்டே போனார். உடம்பில் முறுக்கு விழுகிறது. நரம்புகளால் அவர் மேனியை கட்டியது போல் நெறிப்பேற்படுகிறது. நான் நாகமே வந்தோ லகுவாக எகிரி கொண்டு கத்த ஆரம்பிக்கிறார். நல்லமணி, என்னென்னு கேளு. அம்மா வந்துட்டாடா. அழகம்மை வீல் சேரில் இருந்தபடி கத்துகிறாள். தாயே வந்துட்டியா? நமஸ்காரமா? வந்துட்டேன் கொலைப்பாதகனே. எதுக்குடா கூப்பிட்ட? தாயே, என்னை மன்னிச்சிடுமா. நான் தெரியாம தவறு செய்துட்டேன். தெரியாம செய்ய நீ என்ன கொச்சு மகனா? பாதகா. ஷமிக்கணுமா. உன்னை சாந்தப்படுத்தத்தான் இந்த பூஜையே. நீ என்ன சொன்னாலும் கேட்கிறேன். நிவேதனமா உனக்கு என்ன வேணும்? எதை கேட்டாலும் தருவியா? தரேன் தாயே. சத்தியம் செய். சத்தியம். என்னோட எத்தனை குஞ்சுகளை கொன்ன நீ? 12. பரிகாரம் சொல்லட்டுமா? சொல்லு தாயே. உன் மகளோட எடைக்கு எடை தங்கத்தை இந்த யாக குண்டத்தில் சேர்ப்பியா? நல்லமணி பிள்ளை சற்று திகைத்து தடுமாறுகிறார். என்ன பதில காணோம்? தங்கம்னா உடனே மனசு வர மாட்டேங்குதா? சரி தாயே, உன் விருப்பப்படியே செய்கிறேன். ஒரு குந்துமணி அளவு கூட தங்கம் குறையக்கூடாது. திரும்ப பிள்ளை திகைத்து விடைக்கிறார். என்ன பேச மாட்டேங்கிற? சர்வபலி பூஜையில சர்வ பரித்தியாகவும் செய்யணும். அப்பதான் பூஜை நல்லபடி நடந்து முடியும். சாந்தியும் ஏற்படும். இல்லைனா உன் சந்ததியில யாரும் உயிரோடு இருக்க முடியாது. இருக்க விட மாட்டேன். சரி தாயே, சரி. எங்களை வாழவை, அது போதும். பேச்சு மாற மாட்டியே? மாற மாட்டேன் தாயே, மாற மாட்டேன். கோலை எடுத்துக்கோ. எழுந்து ஒத்தி போய் நில்லு. அடுத்த நொடி கோலை எடுத்தபடி எழுந்து கொண்டு ஹோமகுண்ட பீடத்தை விட்டு விலகி சென்று நிற்கிறார் பிள்ளை. முகத்தில் இனம் புரியாத கலவரம். சேகர் நெருங்குகிறான். சார். இன்னும் என்ன சார்? மாமான்னு கூப்பிடுங்க மாப்ள. ஏதோ ஒன்று. இது என்ன எடைக்கு எடை தங்கம் கேட்கறதெல்லாம்? அதான் கேட்டிங்களே, நிவேதனம். அதை தங்கத்தில் தான் பண்ணணுமா? இதற்கு பதில் நம்பூதிரி தான் சொல்லணும். நம்பூதிரி? சேகர் உடனேயே நம்பூதிரி பக்கம் திரும்புகிறான். முறைப்பாக பார்க்கிறார் நம்பூதிரியும். தங்கத்தில் தான் நிவேதனம். அதுலேயும் சந்தியா எடைக்கடைனா என்ன அர்த்தம்? அதெல்லாம் எனக்கு அற்பம். நாகம்மைக்காக உயிரே தருவேன். பாவம் போனா போதும்னு நினைக்கணும். தங்கம் பெருசல்ல, அது குப்பைன்னு நினைக்கணும். அதுக்கு ஏழைகள் யாருக்காவது தானம் பண்ண சொல்லலாமே. அது பற்றி எனக்கு தெரியாது. நாகம்மை சொல்றத நான் சொல்றேன், அவ்வளோதான். அவ்வளோ தங்கம் இல்லைனா என்ன பண்றது? இல்லைனா நல்லமணி நாகம்மா கிட்ட சொல்லட்டும். அவளுக்கு தெரியும் நல்லமணி கிட்ட எவ்வளோ இருக்கு எவ்வளோ இல்லைன்னு. நம்பூதிரி பதில் நல்லமணி பிள்ளையை சற்று இடிக்கிறது. இருக்கோ இல்லையோ, எதையாவது வித்து வாங்கியாவது நான் அவ்வளோ தங்கத்தையும் நிவேதனமாக்குறேன். நான் இந்த மிரட்டல்ல இருந்தும் சாபத்தில் இருந்தும் விடுபட்டா போதும். பிள்ளை சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி ஒப்புதல் தருகிறார். சேகர் நகத்தை கடிக்கிறான். எல்லாமே முட்டாள்தனம். சந்தியாவிடம் சொல்கிறான். அமைதியா இருங்க. எதையாவது சொல்லி நாகம்மா கோபத்துக்கு ஆளாகுதீங்க. அவ பயபக்தியோடு கட்டுப்படுத்துகிறாள். அத்தியாயம் 10. ஹோமம் யாகம் இவைகளில் சொர்ணம் சேர்ப்பதும் பட்டு சேர்ப்பதும் மிக விசேஷமானது. பூஜையின் உச்சகட்டமான அந்த இழப்பிற்கு தேவதைகள் மகிழ்ந்து வரம் தருவர். சொர்ணதானம் பலவித தோஷங்களை நிவர்த்தி செய்ய வல்லது. யாக குண்டம் எரிய தொடங்க ஆவர்த்திகள் நிகழ ஆரம்பிக்க நல்லமணி பிள்ளை மாளிகை முழுக்க புகை மூட்டம். கை கூப்பிக் கொண்டு
பேசாமடந்தியாக அமர்ந்திருக்கிறாள் அழகம்மை. 4 நம்பூதிரிகளும் மந்திர உச்சாரணங்களோடு நெய்விட்டு தீ வளர்த்த அந்த தீ நாக்கு பிரம்மமாக கூரை மேல் திகுதிகுவென ஏறி ஏறி மறைந்து கொண்டிருக்கிறது. சந்தியா, நீ எவ்வளோ எடை? 48 கிலோ. மை குட்னஸ், அவ்வளோ தங்கம் வாங்கி இந்த நெருப்புல போடவா? அதான் சர்வபலி பூஜை நிவேதனம். நல்ல வேலை அம்மா தங்கத்தோட விட்டா. சில வீடுகளில் சாகரை மட்டும் உப்பு போட்டு சாப்பிடக்கூடாது, சொந்தமாக எதையும் வச்சுக்க கூடாது, கோவிலுக்கு கொடுத்துடணும், எல்லாம் பிரச்சனத்தில் வரும். என்னால் ஒத்துக்க முடியாது. தங்கம் என்ன லேசுப்பட்ட சமாச்சாரமா? அதுவும் 48 கிலோ. உங்களுக்கு என்னை விட 48 கிலோ தங்கம் பெருசா சேகர்? முட்டாள் மாதிரி பேசாதே. இழப்புக்காக வருத்தப்பட்டு பேசல. அந்த காரணம் தான் எனக்கு சரியா படல. போனா போகட்டும் சேகர், செத்து செத்து பிழைக்க என்னால் முடியாது. அது சரி, உங்க அப்பா அவ்வளோ தங்கத்துக்கு என்ன பண்ண போறார்? மொத்த நாகர்கோவில்லையே அவ்வளோ தங்கம் இருக்குமாங்கன்றதே சந்தேகம். அதெல்லாம் எதையாவது பண்ணி ஏற்பாடு செய்திருவார். சந்தியா, கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் சரக்கோட மதிப்பு. உடனடியா எங்க போவார்? அவகாசம் வேண்டாமா? பணம் வேணும், தங்கமும் கிடைக்கணும். ஏன் எதுக்குன்னு இதுக்கு பின்னால எவ்வளோ கேள்விங்க இருக்கு. இட் இஸ் நாட் ஏ ஈஸி திங். ஆமா, எங்க உங்க அப்பா? விநாயகத்தை கூட்டிக்கிட்டு மாடி பக்கம் போனார். இந்த நம்புதிரிங்க கேட்டது அபத்தம்னா உன் அப்பா அதை தர ஒத்துக்கிட்டது அதை விட அபத்தம். நான் சொல்றேன் சந்தியா, யாரோ பிளான் பண்ணி ஏமாத்துறாங்க. அவங்களோட துருப்பு சீட்டுங்க தான் இந்த பாம்புங்க. என்ன சொல்றீங்க? உலகத்துல ஏமாத்துறதுக்கு எவ்வளோ வழிகள், அதுல இதுவும் ஒரு வழி. பயம் பீதியை உருவாக்கி பலி பூஜையில சரி செய்யறன்னு டபாய்க்கிறது. சந்தியா அவனை கலக்கமாக பார்க்கிறாள். என்னாலும் மறுக்க முடியவில்லை என்கிற ரகமாய் பார்த்தாலும் கூடவே இருக்காது என்கிற நம்பிக்கையும் இழந்தொடுகிறது. சேகர் அதை லட்சியம் செய்யாமல் மாடி நோக்கி தாவுகிறான். புகை மூட்டம் நடுவில் ஒரு தேவன் போல் களைத்து செல்கிறான். மாடி பாகம் மிக பெரியது. 20 அறைகளை உடையது. அதில் எந்த அறையில் இருக்கிறார் பிள்ளை? தேடி நடக்கிறான். ஒரு அறையிலிருந்து மெலிதாய் சப்தம். கதவு உட்பக்கமாக தாழிடப்பட்டிருக்கிறது. போய் கதவை தட்டி பிள்ளையை அழைக்கலாம் என்று கையை ஓங்குபவனை உள்குரல் கட்டி போடுகிறது. யாரோட அந்த நம்புதிரிங்க? பாம்பன் காட்டு நம்புதிரிங்க முதலாளி. செருப்பால் அடிப்பேன், உண்மையை சொல்லு. ஐயோ, அவங்க நம்புதிரிங்க தான் முதலாளி. என் காதலே பூ சுத்திரியா? நான் ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்கி பெருமாளையே எனக்கு வேலைக்காரனா வச்சுக்க முடிந்தவன் என்கிட்டயே காது குத்துறையா? முதலாளி, என்ன ஏதேதோ சொல்றீங்க? உண்மையை ஒத்துக்க விநாயகம். அவங்க கஸ்டம்ஸ் கலெக்டருங்க தானே? கஸ்டம்ஸ் கலெக்டருங்களா முதலாளி? டேய், ஒரு இடம் நடிக்காதரா. வசமா மாடிக்கிட்ட நீ. பாம்பை விட்டு பீதி கிளப்புறியா? பாம்பு பழி வாங்க வருதா? முதலாளி, அது வந்து சொல்லு, என்ன பண்ணுன? இந்த நாய்ங்களை எங்க பார்த்த? நீ இவங்கள பாத்தியா இல்ல இவங்க உன்னை வந்து பார்த்தாங்களா? அவங்க தான். எதுக்கு வந்து பார்த்தாங்க? எப்போ பார்த்தாங்க? விலாவாரியா சொல்லு. 50 கிலோ தங்கத்தை நீங்க வெளிநாட்டில இருந்து கடத்திக்கிட்டு வந்ததை கண்டுபிடிச்சிட்டானுங்க. சமூகத்துல பெரிய பொறுப்புல இருக்கிறதாலையும் அரசியல் செல்வாக்கலாம் இருக்கிறதாலையும் உங்களை அவங்களால நேரா வந்து பிடிக்க முடியல. அப்படியே பிடிச்சாலும் நீங்க நழுவி விடுவீங்கன்னு நினைச்சாங்க. அதனால தான் சாமர்த்தியமா இப்படி ஒரு டிராமா போட்டோம். யதார்த்தமா நம்ம அம்மாவையும் பசங்களையும் பாம்பு கடிச்சு விவரத்தை அவங்க கிட்ட சொன்னேன். அதை வச்சு டிராமாவா பில்டப் பண்ணினாங்க. பாம்புகளை சரமாரியா உள்ள விட்டு பீதியை உருவாக்குறதுன்னு திட்டம் போட்டோம். நல்லபடி செய்தோம். அதுல ஒன்று எப்படியோ நம்ம சந்தியம்மாவை கடிச்சிருச்சு. விஷம் எடுத்த பாம்பா இருந்ததுனால அவங்களுக்கு ஒன்றும் ஆகல. நாங்கள் நினைச்ச மாதிரி இதெல்லாம் சர்வதோஷம்னு சாதிச்சு சர்வபலி பூஜைக்கு ஏற்பாடு செய்தோம். அதுல நிவேதனமா தங்கம் கேட்கறதுன்னு அப்பவே முடிவு. உசுருக்கு பயந்துக்கிட்டு கடத்தின தங்கத்தை நீங்க வெளியே எடுத்துக்கிட்டு வரும்பொழுது கையும் களவுமாக பிடிக்க திட்டம் போட்டோம். ஆனா நீங்க இதை எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு தான் தெரியல. விநாயகம் விளக்கிறான். பிள்ளையின் பிடியில் தத்தளிக்கிறான். இதை நான் நேத்தே ஆஸ்பத்திரியில் வச்சு கண்டுபிடிச்சிட்டேன் விநாயகம். சந்தியா ரத்தத்துல துளி கூட விஷம் இல்லைன்னு டாக்டர் சொன்னப்பவே எனக்கு சந்தேகம். அதோடு அப்ப இருந்தே நீ பூஜைன்னு புலம்ப ஆரம்பிச்ச. உன்மேல ஒரு கண்ணு வச்சேன். என் மாப்பிள்ள வேற என் நினைப்புக்கு தோதா இது ஏதோ மனுஷ சதிங்கிற மாதிரி எனக்கு எடுத்து கொடுத்தாரு. நானும் மெதுவரையில போறீங்க பாக்குறேன்னு தான் விட்டு பிடிச்சேன். கடைசியில அவர் நினைச்ச மாதிரி எல்லாம் சரியாகத்தான் இருக்கு. தாடியே சொரிந்து கொண்டே
நல்லமணி பிள்ளை பேசுவது வெளியில் சேகர் காதுகளில் விழ அவன் சிலிர்த்து நிமிர்கிறான். நல்ல வேளை, நல்லமணி பிள்ளை சுதாரித்துக் கொண்டார். கில்லாடிதான், நம்புவது போல் நம்பி வளைத்திருக்கிறார். சபாஷ்! உற்சாகமாக கதவை உடனடியாக தட்டுகிறான் சேகர். மாமா, மாமா! சிறிது நேரம் கழித்துதான் திறந்தார் பிள்ளை. உள்ளே பார்த்தபொழுது பொட்டில் வலித்தது. விநாயகம் நாக்கு வெளித்தள்ளிய நிலையில் பிணமாக. மாமா, என்ன இது? பதைக்கிறான் சேகர். துரோகி மாப்பிள்ளை இவன், அதான் போட்டு தள்ளிட்டேன். ஐயா, தப்பு பண்ணிட்டீங்க, போலீஸ் கேஸ்னு வருமே. கீழே வேற அந்த அதிகாரிங்க. ஒன்றும் வராது மாப்பிள்ள. சர்பபலி பூஜைக்கு வந்த பாம்பு ஒன்று கடிச்சிட்டதா சொல்லிக்கலாம். எவ்வளோ பெரிய நரித்தனம் பண்ணியிருக்கான் நாய், உயிரோட விட்டுறதா? இவனை கொண்டுட்டீங்க, அந்த நம்பூதிரிகளா அவங்க? நாய்ங்க, கஸ்டம்ஸ் அதிகாரிங்க. கரெக்ட், அவங்க தான். அவங்கள எப்படி சமாளிக்கிறதாம்? என்ன மாப்பிள்ள, பெருசா தங்கத்தில் பாதி லஞ்சமாக கொடுத்தா விஷயம் முடிஞ்சிருச்சு. லஞ்சத்தில் விடாத அதிகாரிகளும் உண்டா என்ன? மாட்டேன்னு சொன்னாங்கன்னா அவங்க விட்ட பாம்பை அவங்களுக்கே விட்டு அவங்களையும் கடிக்க வைப்பேன். பழி பாம்புங்க மேலே, தங்கம் எனக்கு. இது ஆனாலும் அசாத்தியமான நெஞ்செழுத்த மாமா. அப்படியெல்லாம் இருந்தால் தான் மாப்பிள்ள இந்த காலத்தில் வாழலாம், சந்ததிகளுக்கும் சேர்த்து வைக்கலாம். நீங்கள் இதில் எல்லாம் மூக்க நுழைக்காம அமெரிக்கா கிளம்புற வழியை பாருங்க. இந்த கொலையை பார்த்து மனசை போட்டு அழட்டிக்காதீங்க. இதெல்லாம் எனக்கு சகஜம். பிள்ளை பேசிக்கொண்டே அரைக்கதவை புட்டுகிறார். அவனை எதிர்பார்க்காமல் கீழே இறங்கி நடக்கிறார். அவன் பின் தொடர்கிறான். நெஞ்சு கனத்து போய் இருக்கிறது. ஒரு கொலையை பார்த்த அதிர்ச்சி. அது ஏதோ ஒரு சாதாரண சம்பவமாக செய்துவிட்டு போகிறார் நல்லமணி பிள்ளை. துளி கூட பதட்டமில்லை. எல்லாவற்றையும் வாங்க முடியும், எல்லாவற்றுக்கும் விலை இருக்கிறது என்று கருதுபவராக காட்சி தருகிறாரே. எப்படி இது ஒரு மனசுக்கு சாத்தியம்? அவனுக்குள் நிரடல். 50 கிலோ தங்கத்தை எல்லாம் சாதாரணமாக கடத்தி வர முடிந்திருக்கிறதே இவரால். தெரிந்தது இது ஒன்றுதான், தெரியாதது இதுபோல் இன்னும் எத்தனை. அவன் முகத்தில் பீதியின் பெருக்கம். கீழே விமரிசையாய் சர்பபலி பூஜை, சாஸ்திரத்தால் மிக உயர்வாகவும் அரிதாகவும் சொல்லப்படும் ஒரு விஷயம். சிலருக்கு ஆயுதமாக பயன்பட்டு கொண்டிருக்கிறது. பரவாயில்லை, அவர்களும் நன்றாகவே நடிக்கிறார்கள். தோட்டத்தில் நாகசர்ப சிலையை புதைத்து வைத்து கிணற்றில் கருடன் சிலையை போட்டு ஒரு மாஸ்டர் பிளானை முடிந்த அளவு மைக்ரோன் சுத்தமாகத்தான் செய்திருக்கின்றனர். ஆனால் இந்த மனிதரோ எல்லாவற்றிற்கும் பெப்பை காட்டிவிட்டார். எடுத்த எடுப்பில் சந்தியாவின் எடைக்கு எடை தங்கம் என்று வைத்த குறிதான் தப்பிவிட்டதோ? சேகர் சிந்தனைகள் நீட்டத்தோடு படியிறங்குகிறான். புகை மூடி கிடக்கிறது. அழகமே நாச்சி இறங்கி வருபவர்களை பார்க்கிறாள். எங்க போயிட்டீங்க? ஆமா, எங்க விநாயகம்? ஆளையே காணோமே. அழகமே அடுத்தடுத்து சங்கடமான கேள்விகளை கேட்கிறாள். முழிக்கிறான் சேகர். சந்தியா அருகில் வருகிறாள். புகை காரணமாக கண்களில் எரிவு. எங்க போயிட்டீங்க? அப்பாவை பார்த்தீங்களா? கீழே தானே இறங்கி வந்தார். புகையில சரியா தெரியல. எங்கேயோ வெளியே போயிருக்கணும். சந்தியா, உங்க அப்பா பெரிய... சேகர் தடுமாற்றத்துடன் எதையோ சொல்ல வாய் எடுப்பவன் அவளாலேயே மடக்கப்படுகிறான். என்ன சொல்ல போறீங்க? பக்தி நம்பிக்கைன்னு மோசம் போற ஒரு முட்டாளன் தானே. பரிதாபமாக இருக்கிறது சந்தியாவை பார்ப்பதற்கு. அப்படி ஒரு மனிதர் வயிற்றில் இப்படி ஒரு அப்பாவி பெண் எப்படி பிறந்தாள்? வியப்பேற்படுகிறது. நடுவில் வேலைக்கார ஒருவன் சேகரை நெருங்குகிறான். ஐயா, உங்களை பெரிய ஐயா கூப்பிடுறாரு. எங்க? வெளியில போர்ட்டிகோல நிற்கிறாரு. உடனே ஓடுகிறான். வாங்க மாப்பிள்ள, அந்த நாய்ங்க பூஜையை செய்துக்கிட்டே இருக்கட்டும். கேட்டா தங்கம் வாங்க போயிருக்கேன்னு சொல்லுங்க. ஒரு முக்கியமான வேலை இருக்கு, முடிச்சுட்டு வந்துறேன். சேகர் கோவில் மாடு போல் தலையாட்டுகிறான். அவரது கார் சீறி கிளம்புகிறது. அத்தியாயம் 11. லட்சம் ஆவர்த்திகள் முடிந்து நம்பூதிரிகள் நால்வரும் பால் பழம் சாப்பிடுகின்றனர். இருட்டிவிட்டது. பூஜா விதிப்படி அனைத்து திறந்த பாகங்களும் அடைக்கப்பட்டு மூங்கில் தட்டியால் ஹோமபீட பாகம் அடைக்கப்படுகிறது. சாவித்து வாரத்தில் கூட சந்தனம் அடைக்கப்பட்ட நிலையில். நல்லமணி எவிட? பாம்பன் காட்டு நம்பூதிரி கேட்கிறார். வந்துடுவார். தங்கம் வாங்க திருவனந்தபுரம் வரை போயிருக்கார். திருவனந்தபுரத்திற்கா? ஏன், இங்க அவர்கிட்ட இல்லையாக்கும்? சேகர் அதை கேட்டு லேசாக முறைக்கிறான். இல்லைங்கிறதுனால தானே போயிருக்கார் என்கிறான். இல்ல நாகம்மை இருந்தால்தான் கேட்பா என்று அவர் கடூரிக்கிறார். அப்படியா? அவர் வந்துடுவார்.
வந்தவுடனேயே அவர்கிட்டயே கேட்டுக்குங்க. நம்பூதிரி, பூஜை முடிஞ்சுதா? தங்கத்தை ஹோமகுண்டத்தில் போடணும்னு சொன்னீங்களே, அது எப்ப? அழகம்மை இடையிடுகிறாள். ஹோமம் முடிஞ்சுது. தங்கம் வந்தா நிவேதனம் பண்ணி ஆரத்தி காட்ட வேண்டியதுதான். வாசல் புறமாய் நல்லமணி பிள்ளை வந்துவிட்டதற்கான அறிகுறி. என் பையன் வந்துட்டான். அழகம்மை வாசல் பக்கம் பார்க்கிறாள். பெட்டி ஒன்றோடு உள்ளே பிரவேசிக்கிறார் நல்லமணி பிள்ளை. உள்ளே நுழைபவர் மாடிப்படி ஏறி பாதி படியில் நின்று திரும்பி நம்பூதிரிகளை மேலே அழைக்கிறார். தங்கம் எங்க? வாங்க நம்பூதிரி, மேலதான் இருக்கு, தரேன். அவர்களும் உற்சாகமாய் அவரை பின்தொடர்கின்றனர். சந்தியாவும் சேகரும் சேர்ந்து நின்று கொண்டு இதை பார்க்க ஊடே ஹோம புகையின் மிக சன்னமான குறுக்கீடு. சேகர் சிறிது நேரம் பார்த்துவிட்டு அவனும் ஆடி ஏறுகிறான். பிள்ளை எப்படி சாதிக்கப் போகிறார் என்பதை பார்க்க நெருங்க நெருங்க உள்ளே சிரிப்பு சத்தம் கேட்கிறது. 4 பேரும் சேர்ந்து சிரிக்கும் சப்தம். ஜன்னலை ஒதுக்கி தள்ளி பார்க்கிறான். பிள்ளை தான் ஒரு பெரிய முதலாளி என்பதை சாதித்து விட்டிருக்கிறார். அவர்கள் முன் பிரீஃப் கேஸ் திறந்து கிடக்க அதில் கட்டி கட்டிய தங்க பிஸ்கெட்டுகள். பிள்ளை, நீங்க நிஜமாலுமே பெரிய சாணக்கியன். நீங்க மட்டும் என்ன பாம்பை விட்டு இப்படியே மிரட்டுவீங்க? எப்படியோ வழிக்கு வந்தீங்களே. சரி, எல்லாம் தான் முடிஞ்சுதே. இந்த பூஜை டிராமாவையும் முடிச்சிடுங்களே. முடிச்சிட வேண்டியதுதான். ஆனா ஒன்று, போடுற வேஷத்தை நல்ல விதமாக போடணும். நீங்களும் சந்தேகப்பட்டுவிடக்கூடாதுங்கிறதுக்காக நிஜமாலுமே ஒரு சர்பபலி பூஜையை நேரில் போய் பார்த்தோம். ஓஹோ, அதில் நிஜமாக பாம்புங்க வந்ததா என்ன? அதை யார் பார்த்தா? அதை தான் பார்க்க முடியாதபடி சாவித்வாரம் கூட அடைச்சிட்றோமே. அப்போ இங்கே இது டிராமானாலும் கொஞ்சம் உண்மையான டிராமா. பூஜா கிரமங்கள் எதையும் நாங்கள் விடலை. இருந்தும் நீங்கள் எங்களை கண்டுபிடிச்சது தான் ஆச்சரியம். போதும், இதோட பேச்சு விடுங்க. நீங்கள் கிளம்புங்க. விநாயகத்தை வேற கழுத்து நெரிச்சு கொண்டுட்டேன். இன்னைக்கு ராத்திரி பாம்புங்க வரும்பொழுது பார்த்தான். கடிச்சிருச்சுன்னு சொல்லி சமாளிக்கணும். நீங்க மூச்சு விட மாட்டோம். கல்லனுக்கு கல்லன். இந்த நம்பிக்கையும் நேர்மையும் தானே முக்கியம். அப்ப அடுத்தடுத்த கடத்தலையும் உங்க தயவை எதிர்பார்க்கலாமா? நிச்சயமா. எது வேணும்னாலும் நேரில் வாங்க. பாம்பு விடாதீங்க என்ன? பிள்ளை சொல்லிவிட்டு கெக்களிக்கிறார். அவர்களும். சேகம் ஆச்சரியம் அதிர்ச்சி என்று ஒட்டுமொத்த விஷயங்களின் உச்சியில். கார் கிளம்ப தயாராய். டிரைவிங் சீட்டில் நல்லமணி பாண்டியன். உள்ளே நம்பூதிரிகள் 4. காருக்கு வெளியில் சேகர். மாப்பிள்ள இருங்க, இவங்களை டிராப் பண்ணிட்டு வந்துடுறேன். ராத்திரி எல்லோரும் கண்ணை கட்டிக்கிட்டு படுக்கணுமாம். சொல்லுங்க. டிராமா தானே மாமா? யார் இல்லைனா? ஆனா ஆத்திரத்தில் விநாயகத்தை கொண்டுட்டேனே. டிராமா தொடர்ந்தாதானே பழியை தூக்கி போட முடியும். சொல்லிக்கொண்டே காரை கிளப்புகிறார் நல்லமணி பிள்ளை. கார் சீறி பாய்கிறது. பார்த்து கொண்டே நிற்கிறான் சேகர். நெடுநேரம் பார்த்துவிட்டு திரும்புகிறான். அழகம்மை வீல் சேரை தள்ளி கொண்டு வருகிறாள். ஏம்பா, கடைசி வரையில ஹோமத்தில் தங்கத்தை போடல. இப்ப அவங்க எங்க போறாங்க? இனி பாம்பு தொலை இருக்காது தானே? சந்தியாவும் இதேதான் கேட்கிறாள். உண்மைகளை சொல்லிவிடலாமா? சொன்னால் தாங்குவார்களா? கேள்விக்குள் புரண்டெழுந்து தடுமாறுகிறான் சேகர். அதே சமயம் காரிடம் நல்ல வேகம். 4 சிரிப்பும் கும்மாளவுமாக பேச்சும். நடுவில் திடுமென்று பிள்ளையின் இடுப்பருகே ஏதோ வழவழவென்று. எனவே இடுப்பில் கையெல்லாம் போட்டுக்கிட்டு ஸ்டேரிங்கை பற்றிய கையோடு நெளிகிறார் பிள்ளை. கையா? நாங்களா? பக்கத்து சீட்டில் பாம்பன் காட்டு நம்பூதிரியாக நடித்த மனிதர் கேட்டு திரும்புகிறார். பார்வையை பிராண்டுகிறது அந்த வழவழப்புக்கு காரணம். நல்ல நீளமான கார்கோட நாகத்தின் நெளிசல் அருகே. ஐயோ பாம்பு! எங்கய்யா? பிள்ளை கேட்டுக்கொண்டே பக்கவாட்டில் பார்க்கிறார். இருவருக்கும் இடையில் அந்த நாகம் தன் இரட்டை நாக்கை கொடூர சிற்றத்தோடு நீட்டியபடி எம்பி எழுகிறது. ஐயோ! பிள்ளை பதைத்து போய் ஸ்டேரிங்கை கண்டபடி திருப்புகிறார். சாலையோரமாக ஒரு அரக்கத்தனமான புளிய மரம். அதில் போய் மோதியதில் அந்த காரியை நசுக்கி சிதைக்கிறது அந்த மரத்தின் அடிபாகம். அங்கும் இங்குமாக சாலையில் போய்கொண்டிருப்பவர்கள் ஓடி வருகிறார்கள். காரின் கதவுகள் எல்லாம் மோதிய வேகத்தில் பீத்து போய் திறந்து கொள்ள அந்த 4 பேரோடு நல்லமணி பிள்ளையும் இரத்த சகதியாக பிசைந்து போய் கிடக்கிறார். விநாயகத்தின் உடலை போலீசிடம் ஒப்படைத்துவிட்டு நல்லமணி பிள்ளையின் மேலும் கம்ப்ளைண்டை பதித்துவிட்டு ஒரு காரில் திரும்பிக் கொண்டிருக்கிறான் சேகர். கூடவே கலங்கிய விழிகளோடு சந்தியா. சட்டப்படி நான் செய்ததுல தப்பில்லையே சந்தியா. உன் வேதனை எனக்கு புரியுது. வேடிக்கை பார்க்கவும் ஒத்து போகவும் என்னால முடியல. முடிஞ்சா
நான் நல்ல மனுஷன் இல்லை. அவள் திரும்பி பார்க்கிறாள். உங்களை பாராட்டேன் சேகர். ஆனா அப்பா எப்படியும் தப்பிடுவாரு. அவரோட சாமர்த்தியம் எனக்கு தெரியும். பழி வாங்க மேலே திரும்பிட்டா என்ன பண்றதுதான் கவலைப்படுறேன். அதையும் பார்ப்போம். நீ என் பக்கம் நிற்பியா? நான் நின்று என்ன பிரயோஜனம்? அந்த தெய்வம் நிற்கணும் சேகர். விசும்பலோடு கண்ணீரை துடைத்துக் கொள்கிறாள் சந்தியா. கார் வளைந்து திரும்புகிறது. எதிரில் ஒரே கூட்டம். காரை பிரேக் எடுத்து நிறுத்துகிறான். என்ன கூட்டம்? ஒருவரிடம் கேட்கிறான். நல்லமணி ஐயா கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. எல்லோரும் செத்து கிடக்கிறாங்க. சேகருக்கும் சந்தியாவுக்கும் தூக்கி அடிக்கிறது. இறங்கி கூட்டத்தை குடைகின்றனர். சம்பளந்து கிடக்கும் காரை பார்க்கின்றனர். எப்படி எப்படி? பதில் தெரியாதபடி தத்தளிக்கும் பொழுது திறந்து கிடந்த கதவு பாகத்திலிருந்து ஓசைப்படாமல் இறங்குகிறது அந்த நாகம். கூட்டம் கண்களை காது வரை விரிக்கிறது. சிறிது தூரம் வரை சென்ற அது நின்று பயமே துளியும் என்று திரும்பி சேகரையும் சந்தியாவையும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு சரசரவென ஊர்ந்து பக்கத்து புதர் அடிவில் மறைந்தும் போகிறது. அதுவரை கும்பிடாத சேகரின் கைகள் நிஜமான சர்பபலியை பார்த்து நிமிர்ந்தெழுந்து குவிகின்றன. சந்தியா காதோரம் சொல்கிறாள், தெய்வம் நம் பக்கம் இருக்குங்க. என்ன நண்பர்களே, கதையை கேட்டீங்களா? இந்த கதை இதோட முடிஞ்சிருச்சு. இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.